அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெற்று வருகின்ற 11ஆம் நாள் நிகழ்வான எதனாலே என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு முத்துக்குமாரி அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் தகவல் அலுவலர் ஜெபா ஜோஸ்லின் அவர்களையும் ஆசிரியர் சரவணன் சார் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அங்கமுத்து சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தற்போது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவர். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அவர்கள் 15 வருடங்களாக ஆசிரியர் பணியில் உள்ளார். தற்போது விடத்தைக்குளம் அரசி பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். கொரோனா காலத்தில் கிராமங்களுக்கு சென்று தன் பள்ளி குழந்தைகளுக்காக வீதி வகுப்பறை அமைத்தல், 4 ஊர்களில் ஊர்தோறும் நூலகம் அமைத்தல், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பாடப்புத்தகம் எழுதுதல், எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தக உருவாக்கம் போன்ற மதிப்புமிக்க பணிகளை செய்தவர். இவர் குழந்தைகளுக்காக டாமி குட்டி, குட்டி யானை, புத்தக கண்காட்சிக்கு நான் ஏன் வர வேண்டும், கேள்வி கேட்டு பழகு மற்றும் நோ சொல்லுங்கள் போன்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இவரது திறமையான அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். இந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. நம்ம குதிக்கணும், ஆடணும், ஓடணும், உருளணும், சரிங்களா? உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஓரமாக அங்கே வச்சுட்டுங்க பத்திரமா. உங்கள் வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காருங்க. கை காலெலாம் ஃப்ரீயாக இருக்கணும். கர்ச்சீஃப் மட்டும் கையில் வச்சுக்கிறீங்களா வச்சுக்கோங்க. கர்ச்சீஃபே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ரெடியா? விளாட்லாமா? நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? விளையாட வந்திருக்கோம். எந்திரிங்க 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 குயிக். ஐயோ எந்திரிக்கவே அரை மணி நேரம் ஆகுது சார். எந்திரிங்க சார். ஓகே, முதல்ல எந்திரிச்சிருக்கலாமா? சரி ஓகே. இந்த குட்டீஸ்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க பின்னாடி போயிடுங்க. குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வா. இங்கே வந்துடுறோம். தம்பியை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுங்க. என்ன எல்லாம் குட்டியாக இருக்காங்களா? என்ன பண்ணுறாங்க? ஓகே சரி ஓகே 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 கவனிக்கலாமா? இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சத்தமே கேட்கல, கேட்கவே இல்லை. ஏன் எல்லாத்துக்கும் இப்போ தொண்டையில் எதுவும் பிரச்சனையா? என்ன விளையாட போகிறோம்? அப்பா சரி, கேம் விளையாட போகிறோம். விளையாடலாமா? சரி, நீங்கள் உங்களுக்கு எந்த மாதம் நீங்கள் பிறந்தீங்கன்னு தெரியுமா? உங்கள் பர்த்டே மந்த் தெரியுமா? தெரியுமா? நீங்கள் எந்த மந்த் பிறந்தீங்க? 23. அது டேட்டு. மந்த்து தெரியாது. உங்களுக்கு தெரியுமா என்ன மந்த்து? ஜூன். ஓகே, நீங்கள் மார்ச். நீங்கள் டிசம்பர். உங்களுக்கு மே. ஆனால் நீங்கள் ஜான்வரி. சரி, இப்போ நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா, நல்லா கவனிங்க. உங்களுக்கு 2 minutes டைம் தருவேன். எவ்வளோ டைம் தருவேன்? 2 minutes. அதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அண்ணா, அக்கா, தம்பி, கவனிங்க. ஜான்வரியில் ஒரு டீம். யார் யாரெல்லாம் ஜனவரி மாதம் பிறந்தீங்களோ அவங்க என்ன பண்ணணும்? ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கணும்.
பிப்ரவரி யார் யாரெல்லாம் பிறந்தீங்க? பிப்ரவரி ஒரு டீம். மார்ச்னா மார்ச் ஒரு டீம். செப்டம்பர்னா செப்டம்பர் ஒரு டீம். எவ்வளோ நேரம் டைம் கொடுப்பேன்? 2 மினிட்ஸ் வச்சுக்கலாமா, 3 மினிட்ஸ் வச்சுக்கலாமா? 3 மினிட்ஸ். நவம்பர்னா நவம்பரில் ஒரு டைம். ஓகே, உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 மினிட்ஸ். குயிக் குயிக் குயிக். ஜான்வரினா ஜான்வரியில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க. மார்ச்சில் ஒருத்தர் லீடர்ஷிப் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தது? ஜூன். இப்போ ஜூனில் யார்? ஜூனில் இந்த அண்ணா கூட வந்துடுங்க. சொல்லு, போய் கேளு. நீங்கள் தான் போய் கேட்கணும். கேளுடா. டிசம்பர், அந்த அக்கா டிசம்பரா? அந்த அக்கா டிசம்பரா? நீங்கள் ஏப்ரல்ல யாரு? ஏப்ரல். மே யாரு? மே. மேல ஒரு டீம் டக்கு 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 ஃபார்ம் பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க, எல்லாம் அப்படியே மிங்கிளாகி கேளுங்க. செப்டம்பர். நீங்கள் செப்டம்பர். செப்டம்பர்ல யாரு? நவம்பர். எங்க? செப்டம்பர் இங்கே போயிடுங்க. நவம்பர். ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்களா தான் போய் கேட்டுக்கணும். ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன டீம்? அக்டோபர் யாரு? இந்த சார் அக்டோபரா? நீங்க டிசம்பர் யாரு? டிசம்பர் இங்க ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, பிடிங்க. பிடிச்சி தூக்கி போடுங்க. நின்னுட்டே இருக்க கூடாது, நம்மளா தான் போய் கேட்கணும். டைம் ஆயிட்டு இருக்கு. அப்ப போயிடுங்க. கேளு. மே யாரு? மே அந்த அண்ணா. ஜூலை. ஜூலை அந்த ஜூலை ஜூலை இங்க இருக்காங்க பாரு. ஜூலை அங்க இருக்காங்க பாரு, பின்னாடி பாரு. ஜூன். ஜூலை. இப்போ இந்த பாப்பா. நீங்க நீங்க எந்த மந்த்? இந்த மந்த் தெரியலையா? சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச மந்த் சொல்லுங்க. ஜூன் வச்சுக்கலாமா? இங்க. நீங்க டிசம்பர் யாரு? இந்த அக்கா டிசம்பரா? நீங்க எந்த மந்த்? டிசம்பர் தான். டிசம்பர் 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 எங்க இருக்காங்க? ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க தான் ஃபார்ம் பண்ணணும். நீங்க தானே பெரிய அக்கா. நீங்க தான் கூட்டிட்டு குழந்தைங்கள. ஜூனா? ஜூன் தாங்க. சரி, ஜான்வரியில அந்த சைடு நில்லுங்க. ஜான்வரி ஒரு சைடு நில்லுங்க. பிப்ரவரி நில்லுங்க. தனித்தனி டீம். ஜூனா? இங்க. பிப்ரவரி யாரு? மார்ச்சா? போயிட்டு குயிக். எங்கங்க டீமே காணா? டிசம்பர் யாரு? டிசம்பர்ல ஒரு டீம். எங்க தனியா நில்லுங்க. வெரி குட். டிசம்பர் சூப்பரா டீம் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிளாப் பண்ணலாமா? வெரி குட். செப்டம்பர் இங்க இருக்காங்க. அடுத்து வேற எந்த டீம்? நீங்க என்ன டீம்? ஜூன். அங்க போய் நில்லுங்க, அந்த கார்னர்ல நில்லுங்க. தம்பி போட, கூட்டு போடா. இருடா வரேன். டிசம்பர் எங்க? டிசம்பர். ஜூலை. செப்டம்பர் எங்க? செப்டம்பர் அங்க போய் நில்லுங்க. தேர்ட் டீம். இருங்க வரேன். ஜூலை இந்த அண்ணா. அடுத்து ஜூலை போங்க. ஜூலை எங்க? உங்க டீமை கூட்டு போங்க. கூட்டு போங்க கூட்டு போங்க. ஜூலை. நீங்க என்ன டீம்னா? ஏப்ரல். ஏப்ரல் அங்க போயிடுங்க. ஏப்ரல் ஒரு கார்னர். நீங்க? சரி, உங்களுக்கு பிடிச்ச மந்த் சொல்லுங்க. அக்டோபர். நவம்பர். நவம்பர் இங்க இருந்தாங்களே. நவம்பர் அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மே யார் இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஓடிடுங்க. அங்க மே ஓடிடுங்க. மே தான் அந்த அந்த ரெட் கலர் டிஷர்ட். நீங்களா? ஆகஸ்ட். பிப்ரவரி. நீங்க? அக்டோபர் யாரா இருந்தீங்களே? ஓகே, அங்க போய் நின்னுக்கோங்க. இந்த பாப்பா, இந்த பாப்பா அக்டோபர். நீங்க? செப்டம்பர். இங்க போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க பாரு. அந்தவங்க அங்க அங்க பிங்க் பிங்க். நீங்க? ஆகஸ்ட். நீங்க? அப்ப நீங்க எங்க நின்னுக்கோங்க. ஆகஸ்ட். நான் இந்த ஆகஸ்ட். ஜூலை. ஜூலை டீம் எங்க? ஜூலை தான் அங்க இருக்காங்க பாரு. டேய், இந்த கேம் விளையாடுறதே உங்களுக்குள்ள நீங்க யாருன்னே தெரியல. ரவுண்ட் நில்லுங்க. ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் நில்லுங்க. ரவுண்ட் நில்லுங்க. ரவுண்ட். சர்க்கிள். சர்க்கிள். அண்ணே அக்கா. சர்க்கிள். சர்க்கிள். ஆகஸ்டா? ஆகஸ்ட்டுங்க.
பிப்ரவரியா? பிப்ரவரி நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. இங்கே நின்னுக்கோங்க. இங்கே வாடா. சர்க்கிள் பண்ணுங்க. சர்க்கிள். ஒரே சர்க்கிள். நவம்பர். ஓகே சார், நீங்கள் 3 பேரும் சர்க்கிள் இல்லைங்க. ஜனவரி. ஜனவரி யார்ப்பா இருக்கீங்க? ஜனவரி எங்கே இருக்கீங்க? செப்டம்பர். சும்மா நில்லுங்கடா. நில்லுங்க. அப்படி நின்றுக்கோங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். சரி, ஓகே. கவனிங்க. கொஞ்சம் இப்படி மூவ் ஆடா. அண்ணே வாங்கண்ணே. ஹலோ, எல்லாம் கவனிக்கலாமா? ஏங்க, உங்களை நான் மந்த் வைஸ் உட்காந்துதே, உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. நீங்கள் கடைன்னு போயிட்டு அங்கே பாரு இன்னும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு டிஸ்கஷனு. சார் அண்ணே, ஹலோ, உங்களுக்கு இந்த கேம் கொடுத்ததே எதுக்குடா? ஒருத்தர் நீங்கள் மிங்கிள் ஆகணும்னு தான். அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, நம்ம என்ன கொஞ்சம் ஆக்டிவான கேம் விளாடுவோமா? விளாட்லாமா? சரி, கையெல்லாம் பிடிக்காதீங்க இந்த கேமில். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிக்காதீங்க. சரி, ரெடியா? கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போமா? ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா? சரிங்க, சரி, வாங்கினேன். ஓகே, நான் இப்போ சிட் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, உட்காரக்கூடாது. இங்கே பாருங்க, அண்ணா கரெக்டாக சொல்கிறாரு. நிற்கணும். சிட்டுன்னு சொன்னால் உட்காரணும். இல்லை, ஆப்போசிட்டாக சொல்லணும். சிட் சொன்னால் நிற்கணும். ஸ்டாண்ட் சொன்னால் ரெடியா? யார் கடைசி வரைக்கும் அவுட் ஆக இருக்காங்க பார்ப்போமா? இல்லை, நீங்கள்லாம் அவுட் ஆகிடுவீங்க. இல்லை, நீங்களாம் அவுட் ஆகிடுவீங்க. பார்ப்போமா? சேலஞ்ச் பண்ணிட்டா? எப்பா சாமி. ஓகே, ரெடி? ஓகே, சிட். 1 2 3 4 5 6 7 இவ்வளோ பேர் அவுட்டு. தங்கம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சிட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? நிற்கணும். ஸ்டாண்ட் சொன்னால் ரெடியா? இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை இருங்க எல்லாம் வந்துடட்டும். ஓகே, சர்க்கிள்குள்ளே வாங்க. குயிக். ஓகே, சரி, புதுசாக வேறு நிறைய பேர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. எகைன் ஒரு தடவை. சிட் சொன்னா, ஸ்டாண்ட் சொன்னா, அவுட் ஆனவங்க என்ன பண்ணணும்? அப்படியே என்னை ஏமாற்றிட்டு அப்படியே உள்ளாரே இருக்கணும். என்னை ஏமாத்துனீங்க, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் அவுட் ஆனால் என்ன பண்ணணும்? 2 ஸ்டெப் இப்படி பின்னாடி போய் நின்றுக்கணும். அடுத்தவனை பிடிச்சி உதைக்கிறது, அவங்க காலை பிடிச்சி வாரி விடுறதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? அவுட் ஆகிட்டா என்ன பண்ணணும்? நீங்களே அவரே ஒத்துக்கிட்டு பின்னாடி 2 ஸ்டெப் போயிடணும். ஓகே? ஆமாம், அவர் பெரிய ஒத்துக்கிறதுக்கு அம்பையரை வேறு கூப்பிட்டு வரணுமா? என்ன சார் கேப் போட்டு வந்தீங்கண்ணா? ரெடியா? ரெடி? அவுட் ஆனால் 2 ஸ்டெப் பின்னாடி போயிடணும். ஓகே, சிட். உடம்பு ஆட. அவுட். பாடி ஆடக்கூடாது. ஓகே, இருங்க. பாடி ஆடக்கூடாது. உடம்பு இப்படி ஆடினாலும் என்னது? அவுட்டு. நீங்கள் வெளியே இருக்கீங்கல்ல, உங்கள் வேலை என்ன? யாரெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுடணும். பரவாயில்ல, குட்டி பாப்பா தானே. சென்டரில் வந்தீங்கன்னா என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருவீங்க. வேணாம், நான் பாவம். ஓகே, ரெடி? ஸ்டாண்ட். உட்காரணும். ஸ்டாண்ட்னா உட்காரணும். சரி, ஓகே. இந்த ஒரு தடவை. ஸ்டாண்ட்னா உட்காரணும். ஸ்டாண்ட்னா என்ன பண்ணோம்? சிட்னா இன்னும் பிரெயினில் ப்ராசஸ் ஆகலை. இருங்க, என்ன சொல்லலீங்க. உட்காந்தே இருங்க எல்லாரும். என்னாச்சு? என்னடாச்சு? ஓகே, சிட். ஸ்டாண்ட். சிட். வெளியே இருக்கவங்க கரெக்டாக கவனிங்க. யாராச்சும் ஏமாற்றுவாங்க நம்மளை. சிட். அவுட்டு. பின்னாடி 2 ஸ்டெப் பேக். ஓகே, அவுட்டா? நல்லா வேணும். ரெடியா? ஓகே, ஸ்டாண்ட். சிட். ஸ்டாண்ட். சிட். ஸ்டாண்ட். சிட். அவுட்டு. 1 2 3
இங்க. சரி, அவுட் ஆகாதவங்க மட்டும் கொஞ்சம் உள்ளார வந்துருங்க. சர்க்கிள் சின்னதாக்கிடுங்க. அண்ணே வாங்கண்ணே. அக்கா வாங்கக்கா. அண்ணே மற்றவங்களாம் வெளியே நில்லுங்க. ரெடி 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 ரெடி. சீக்கிரம் நம்ம இன்னும் உள்ளார செஷனுக்குள்ளே போல. ரெடி வாங்கடா. வரட்டும் வரட்டும். ஓகே, எங்க வெளியே நிற்கிறவங்க என்ன பண்ணணும்? அப்படியே கண்ணை மூடி தூங்கணும் நின்றுக்கிட்டே. அப்படியா? என்ன பண்ணணும்? ரெடியா? ஓகே. ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், சிட். என்னென்ன இல்லை விவரமாயிட்டீங்க, அவுட் ஆக்க முடியல. ஐயோ. ஓகே, ஸ்டாண்ட், சிட், அவுட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், சிட். ஐயோ, இருந்து ஒருத்தர் தான் அவுட் ஆகிருக்க முடிஞ்சது. ஓகே 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 ஓகே. அவுட். சரி, 2 ஸ்டெப்பு சும்மா விளாட்டு தானே. சேர்றா சேர்றா. இருடா 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 பாப்பா குட்டி இருங்கடா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்கடா, விடுங்கடா. ஓகே, சிட். வா, மாட்டினேன் மாட்டினேன். மாட்டினியா? மற்றவங்களாம் சென்டரில் வந்துருங்க. இன்னும் யாரும் அவுட் ஆகல? அவுட் ஆகாதவங்க மட்டும் சீக்கிரம். நம்ம என்ன செஷனுக்குள்ள போல. இவ்வளோதானா? கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கிள். டேய் பாப்பா, தம்பி இங்க வா. அவங்க எல்லாத்தையும் அவுட் ஆனவங்க எல்லாத்தையும் உன் சைடு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கோ. ஒரு சைடில் உட்காரவை. உன் சைடில் போட்டி வச்சுக்கோ. எல்லாம் அங்கே போயிடுங்க. அந்த அண்ணா கிட்ட போயிடுங்க. அந்த அண்ணா பேர் என்ன? கதிர் அண்ணா பக்கத்தில் போய் நின்னுக்கோங்க. கதிர் அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஸ்பைடர்மேன் மாதிரி தூக்கி அடிச்சிடுவாரு. சரியா? கதிர் அண்ணா கிட்ட யாரும் ரொம்ப வச்சுக்கூடாது. என் வாயில் என்ன சொல்கிறேன்? என் வாயில் நல்லது தாண்ட சொல்லுவேன். ரெடியா? ஓகே. ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட். ஓகே, சிட். அப்பாடா. ஓகே ஓகே ஓகே. சிட் சிட் சிட். ஸ்டாண்ட், சிட். ஸ்டாண்ட், சிட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், சிட். அண்ணே வணக்கம் அண்ணே. ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், சிட், சிட், ஸ்டாண்ட், ஸ்டாண்ட். அவுட். ஓகே, ஸ்டாண்ட். அவுட்டு. வாங்க, என்ன யார்? 1 2 வாங்க விடாங்க. ஓகே, இவங்க 5 பேர். 5 பேரை வின்னராக சொல்லிடலாமா? சரி, ஓகே. இவங்க 5 பேர் வின்னர்னு வச்சுக்கோ. டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, கிளாஸ் பண்ணிடலாமா? ஜோரா ஒரு கை தட்டுங்க பாப்பா. கை தட்டு சத்தம் கேட்கவே இல்லை. இன்னும் பயங்கரமா. சரி சரி. ஓகே, சர்க்கிள். கதிரண்ணா சர்க்கிள் நிப்பாட்டி வைங்க. ஆமாண்டா, கொஞ்சம் காது தான் இருக்கு. சும்மா ரவுண்ட் இல்லைங்க. குயிக் சர்க்கிள். இங்கே வாடா. உன் பேர் என்னம்மா? அனன்யா. உங்கள் பேர்? நிரல்யா. உங்கள் பேர்? நிகேத்ரா. நீங்கள் தான் க்ரௌடாக கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. சரியா? அனன்யாக்கா, கதிரண்ணா, நிரல்யாக்கா. உங்கள் பேர் என்ன? சீக்கிரம் எல்லாத்தையும் சர்க்கிள் நிற்க வைங்க. குயிக். நீங்கள் மிங்கிள் ஆகணும். சர்க்கிள் இல்லைடா. ஓடியாடா, முன்னாடி வாடா. குயிக் 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 குயிக். சார், நவம்பர்லாம் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் நிற்கலாம். கதிரண்ணா நிப்பாட்டி வைங்க எல்லாத்தையும். நிரல்யாக்கா நிப்பாட்டுங்க. அனன்யா, அனன்யா எங்க? மேடம் நிப்பாட்டி வைங்க மேடம். அந்த மேம் சொன்னால் கேளுங்க, இல்லை அடிச்சுடுவாங்க அந்த மேம். கொஞ்சம் தள்ளி தள்ளி, கொஞ்சம் தள்ளி தள்ளி.
கொஞ்சம் 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 பேக். அண்ணே உங்கள் பேர் என்ன? வசந்த். வசந்த்னு கூப்பிட்டா என்ன சொல்கிறோமோ கடகடன்னு உங்களை அரேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. இது ஃபுல்லாக உங்கள் ரோ, சரியா? உங்கள் கண்ட்ரோலில் வராங்க. இங்கே அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? ஃபர்ஹான். ஃபர்ஹான் சொன்னனுமே நீங்கள் தரோம். அங்கே பாருங்க, லைன் நிற்க வைங்க. ஃபர்ஹான். அக்கா உங்கள் பேருக்கா? உங்கள் பேர்? சுப்ரஜா. சுப்ரஜான்னதும் உங்கள் இது. ஓகே, குயிக் 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 கொஞ்சம். சரி, ஓகே, ரெடியா? செஷனுக்குள்ளே போயிடலாமா? டைம் ஆயிடுச்சு பாருங்க. சரி, நம்ம செஷன் நேம் என்ன? அங்கே போர்டில் எழுதியிருக்கு, படிக்க தெரியுமா? தமிழ் படிக்க தெரியுமா? எதனாலே 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 இருங்க, இங்கே என்ன அங்கே அக்கா தம்பி சண்டை முடியல, பெரிய சண்டையாக இருக்கும் போல இருக்குது. யாரை கூப்பிடலாம் பஞ்சாயத்து பண்ண? ஹல்கையா? ஓகே, நம்ம செஷன் பேர் என்ன? எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். செஷன் திருப்பியா? சரி, நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். நம்ம வேலை என்ன? கேள்வி கேட்கணும். நீங்களே கேள்வி கேட்குறீங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடலாமா? நான் ரொம்ப கேவலமாக பாடுவேன், நீ அதோட சூப்பராக பாடுவியா? யார் நல்லா தமிழ் வாசிப்பீங்க? தமிழ் நல்லா வாசிக்கிறா வாங்க. கதிரண்ணே வாங்க. நல்லாவே வாசிக்க மாட்டியா? ஐயா என்ன மாதிரியே வா. கதிரண்ணே வாங்க. ஓ, இவனும் ஒன்லி இங்கிலீஷாயா? ஹிந்தி, ஸ்பானிஷ், லாட்டின்? ஓ, ஓரளவுக்கு தெரியுமா? வாசிக்க தெரியுமா? நீங்கள் எதனாலேன்னு சொல்லணும். பல வண்ண வானவில் நீங்கள் சொல்லணும், அவங்க எதனாலேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேள்வி வச்சுக்கோங்க. சரி, கவனிங்க கவனிங்க. இப்போ நீங்களும் சேர்ந்து தான் பாட போகிறீங்க. ஓகேவா? இப்போ எதனாலே இப்போ அண்ணே ஒரு லைன் சொல்லுவார். அந்த லைன் முடிச்ச உடனே நீங்கள்லாம் என்ன சொல்லணும்? எதனாலே அப்படின்னு சொல்லணும். ரெடியா? இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். பல வண்ண வானவில். ஏன் எல்லாத்தையும் தூங்கிட்டீங்களா? ஒரே மாதிரி பல வண்ண வானவில் ஒரே டோனில் நீங்கள் கத்துல பில்டிங் இடிஞ்சு விழுணும். செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம், திருதிரும் ஓடி வரணும், என்னடா ஆச்சு அப்படின்னு. ரெடியா? பல வண்ண வானவில். சாமி காது அடைக்குது. அப்படி ஒவ்வொரு லைனாக சொல்லுங்க. அவங்க எதனாலே சொல்லுவாங்க. ரெடியா? பல வண்ண வானவில். அடுத்து விண்மீன். விண்மீன் ஒளிர்வாது. ரோஜாப்பூ சிவப்பு. இலைகள் உதிர்வது. மின்மினி. பறவைகள் பறப்பது. சரி, நான் வேணா சொல்லட்டுமா? சரி, ரெடியா? ஓகே. பல வண்ண வானவில். விண்மீன் ஒளிர்வது. ரோஜாப்பூ சிவப்பது. இலைகள் உதிர்வது. மின்மினி மின்வது. பறவைகள் பறப்பது. கொஞ்சம் ஓவராக தான் கத்துறீங்க, நடுவில் எதுவும் திட்டுறீங்களான்னு கூட தெரியல. சரி, மின்னல் மின்வது. மேகம் கருப்பது. கடலில் அலைகள். இப்போ நிறைய கேள்வியா கேட்டோமா? ஏன் கடல் அலை வருது, ஏன் மின்னல் மின்னுது, ஏன் மின்மணி மின்னுது, இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டோம் இல்லையா? இது ஒரு பாட்டு, சரியா? இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கேளுங்க. யார் கேட்குறீங்க? மற்ற நாங்களாம் எதனாலேன்னு சொல்கிறோம். யார் கேட்குறீங்க? ஏதோ ஒரு கொஸ்டின், ஏதோ ஒரு கேள்வி.
இப்போ ரோஜா பூ சிவப்பா இருக்கு, உடனே நீங்கள் எதனாலன்றீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க. ஆ கேளுங்க. பூ எதுக்கு பூக்குது? பூ எதுக்கு பூக்குது? எஸ் மேம். நல்ல வழி. நல்ல வழி. நல்ல வழி அப்படின்னா நல்ல நல்ல படி இல்ல, நல்ல வழினா நல்ல சூப்பரா இருக்குன்றீங்களா? ஓகே, வேற யாரு? கொஸ்டின் கொஸ்டின் கொஸ்டின். ஒரு நிமிஷம். ஏன் வானம் தூரமா இருக்கு? ஏன் வானம் தூரமா இருக்கு? பேர்ட்ஸ் மூலமா எப்படி பிளான்ட்ஸ் வளருது? எது மூலமா? பேர்ட்ஸ் மூலமா. பேர்ட்ஸ் மூலமா எப்படி பிளான்ட்ஸ் வளருது? மாங்காய் ஏன் காய்க்குது? மாங்காய் ஏன் காய்க்குது? வேற வேலையில இருக்கு. காவல் ஏன் சொல்லியா? காவலே காவல் காக்காரு. காவல் காக்கா. போலீஸ் ஏன் காவல் காக்குறாங்களா? ஓகே. சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்குது? யாரா அப்பாயின்ட் பண்ணது? எதுக்கு வருஷத்துல 4 சீசன் இருக்குது? வருஷத்துல 4 சீசன் இருக்கு. எஸ். ஏன் லீஃப் கிரீன் கலர்ல இருக்குது? ஏன் லீஃப் கிரீன் கலர்ல இருக்கு? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? கண்ணாடி ஏன் கலரா இல்ல? கண்ணாடி ஏன் கலரா இல்ல? இது இது நாங்க போயிட்டு வந்துட்டுமா? நாங்க அங்க ரெடியா இருக்காங்க. யாருங்க? மரம் ஏன் வளருது? கவனிங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. மரம் ஏன் வளருது? மரம் ஏன் வளருது? சூரியன் ஏன் உதிக்குது? சூரியன் ஏன் உதிக்குது? உதிக்கிறனால தான காலையில எந்திரிக்க வேண்டியது இருக்கு, ஸ்கூல் போறது. சே. அலைகள் ஏன் நாளுக்கு நாள் அதிகரிக்குது? அலைகள். ஓகே, வேகம். யானை எதுக்கு பெருசா இருக்குது? யானை ஏன் பெருசா? எலி மாதிரி இருக்கலாம்ல. பறவைகளுக்கு ஏன் சிறகு இருக்கு? அத்தானே ஏன் இருக்கு? நமக்கெல்லாம் இல்லையே. காணல் நீர் எப்படி தான் இருக்கு? எப்படி உருவாகுது? எப்படி இல்ல அங்க போய் கொஸ்டினை காப்பி அடிச்சிட்டியா? தேனி ஏன் பறக்குது? தேனி ஏன் பறக்குதா? அப்புறம் எப்படி நமக்கு தேன் கிடைக்கும்? பிரெட்ல போட்டு சாப்பிட வேணாம்? வேற எதுக்கு? மைக்க பார்க்காத, நீ கேள்வி சொல்லு. கவனிங்க. எதுக்கு கடல் ப்ளூ கலர்ல இருக்கு? எதுரா? எதுக்கு கடல் ப்ளூ கலர்ல இருக்கு? சூப்பர், வெரி குட். எதுக்கு பறவை பறக்குது? எதுக்கு பறவை பறக்குது? வேற ஏன் மீன் உருவாச்சு? ஏன் மீன் உருவாச்சா? ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா? ஏன் தண்ணி கலரா இல்ல? ஏன் தண்ணி கலர்? எப்பறம் உங்களுக்கு இப்பலாம் தோணுது? எறும்பு ஏன் குட்டியா இருக்கு? எறும்பு ஏன் குட்டியா இருக்கு? நட்சத்திரம் ஏன் மின்னுது? நட்சத்திரம் ஏன் மின்னுது? மான் எதுக்கு துள்ளி துள்ளி குதிக்குது? சிறுத்தைக்கு ஏன் புள்ளி புள்ளியா உடம்புல இருக்கு? தங்கம் ஏன் ஜொலிக்குது? தங்க விக்கிற வேலைக்கு எங்கடா வாங்க முடியுது? நம்மளுக்கு மட்டும் எதுக்கு 6 அறிவு இருக்கு? நமக்கு 6 அறிவு இருக்கா? நமக்கு 6 அறிவு இருக்கா? அப்படியா? ஒரு அறிவு தானே, இல்லையா? ஓகே, வேற ராக்கெட் எப்படி பறக்குது? ராக்கெட் எப்படி பறக்குது? ஏன் வண்டி கார் ரோட்ல போகுது? தானே வானத்துல பறக்க வேண்டியதானே? டாக்டர் ஏன் வெள்ளை கலர் கோட் போட்டுறாரு? ஏன்டா இப்பலாம் யோசிக்கிறீங்க? வரி குதிரைக்கு ஏன் வரி வரியா இருக்கு? இயற்கை ஏன் உருவானது? இயற்கை ஏன் உருவானது? பட்டை ஏன் வானத்துல பறக்குது? சூரியன் எப்படி உருவாச்சு? எதுக்கு மழை வருது? எதுக்கு மழை வருது? லீவ் விடவா? கடல் அலை ஏன் ஓயாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கு? ஓயாம அலைஞ்சிட்டே இருக்கு. எதுக்கு இங்க இருந்து பார்க்கமோட சன்னை பார்க்கவே முடியல? சன்னை பார்க்கவே முடியல. கடல் ஏன் ரொம்ப ஆழமா இருக்கு? பழங்கள் ஏன் கெட்டு போகுது? பழங்கள் ஏன் கெட்டு போகுது? சாரிடா தங்கம், என்னடா எல்லாம் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? சரி, ஓகே, கேள்வியெல்லாம் வச்சிருங்க, தீத்துறாதீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போலாம் கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கலடா. இல்லை, ஆளுங்க பயங்கரமாக இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம உட்கார போகிறோம். சரியா? எப்படி உட்கார போகிறோம்?
வட்டமாக இப்படியே உட்காந்துக்கலாமா? அப்போ இப்படியே உட்காருங்கய்யா. வயசான காலத்தில் எதுக்குடா வந்துக்கிட்டேன்? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்திங்கன்னா எல்லாத்துக்கும் இது இருக்கும். கதிரனாவுக்கு இடம் இல்லை, பாவம் வெளியே போயிட்டார் அண்ணே. ஓகே. சரி, நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன், நீங்களாம் கேள்வியே கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா அப்படியே மண்டை என்ன ஆயிடுச்சு எனக்கு, மண்டை சுற்றுதா? ஆமாம் சுற்றுது. நிறைய கேள்வி கேட்குறீங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் கேள்வி கேட்குறீங்க? ஏன் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்காம இருக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தரா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் கியூரியோசிட்டி. வேற புதுசாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்புறம் சொல்லியா? ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கா? ஓகே. அவேர்னஸ் கிரியேட் பண்ண. வேற சிந்திக்கணும். ஓகே, வேற அப்போ கேள்வி கேட்டே தான் ஆகணுமா? யோசிக்கணும். இது கேள்வி கேட்டாவா? ஆமாம். எப்போ எவ்வளோ ஆன்சர்ஸு. அப்போ கேள்வி கேட்டே தான் ஆகணுமா? கேள்வி கேட்காம சும்மா இருக்க முடியாதா? என்னது? கொஞ்சமாச்சும் படிக்கணும். கொஞ்சோண்டு படிச்சுக்கலாம், பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு. சரி, ஓகே. அங்கே என்ன காக்காவா பிறகுது? எதுக்கெல்லாம் திரும்பி பார்த்தீங்க? சரி, ஓகே, கவனிங்க. கேள்வி நம்ம நிறைய சொல்லியா சொல்லுத்தாங்க. டாக்டர் ஆக போகிறீங்களா? சரி, ஓகே. டாக்டர் ஆகிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நம்ம நிறைய கேள்வி கேட்கணும். ஏன் கேள்வி கேட்கணும்? தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்வி கேட்கணும். ஒரு கதை சொல்லட்டுமா? எல்லாம் கதை பிடிக்குமா? கதை பிடிக்காதா? யாருக்கு பிடிக்காது? ஆனால் கதை பிடிக்கும். சரி, ஓகே. ஒரு குட்டி பையனோட கதை சொல்லட்டுமா? யாருடைய கதை? ஒரு குட்டி பையன். நான் கதை சொல்லும் போது எல்லாரும் என்னையே பார்க்கணும். பக்கத்தில் இருக்கவனை பார்க்கறது, பக்கத்தில் இருக்க முடியை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க வேறு சொல்லி வாயாமூடில் இழுக்கிறான். உண்மையான கதை, நிஜத்தில் நடந்த கதை. ஓகேவா? ட்ரூ ஸ்டோரி. ஓகே. அண்ணே அம்பையர் அண்ணே, அம்பையர் அண்ணே, இவர் இப்போ தான் சொன்னேன், காதை கடிக்காதண்ணே. சார், சிஎஸ்கே டீமா சார்? கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். சரி, கவனிங்க. நம்ம அப்புறம் இங்கே பாரியா, சண்டையா பாரியா. சப்பா, ஐநா சபையை தாண்டா கூப்பிட்டு வரணும். சரி, கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் இது என்ன ஸ்கூலா? என்னென்ன ஆரம்பிக்கணும்? 10 ஊரில் ஒருத்தர் எப்படா இருக்க முடியும்? கேளுன்னு சொன்னேன், இப்பெல்லாம் கேட்காதரா. சரி, ஓகே. லிசன். எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? எல்லாத்துடைய கண்ணு என்ன பார்க்குதா? ஏன்னா என் கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது. அவங்க ஒரு பாப்பா நகம் கடிச்சிட்டு இருக்கா, கையில் சொடக்க போடுறா, ஷூலைஸ் கட்டுறான், எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். சுற்றிலையும் எல்லாத்தோட கண்ணு என் மேலே இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஒரு ஊரில் சார்லஸ்னு ஒரு பையன் இருந்தான். ஒரு குட்டி பையன் இருந்தான். எக்கோ அடிக்காதீங்க. சார்லஸ்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. என்ன மாதிரி படிக்கலாம் பிடிக்காது. அவங்க வீட்டை ஒட்டி ஒரு சின்ன தோட்டம் இருக்கு. தோட்டத்தில் போய் அண்ணன் அடிச்சு மல்லாக்க படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவார்? மரத்தெல்லாம் வேடிக்கை பார்க்குறது, செடி கொடியை வேடிக்கை பார்க்குறது, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் வளர என்ன பண்ணார்னா, இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா செடி, அதெல்லாம் எடுத்து சேகரித்து வைப்பார். அப்புறம் பூச்சி இருக்குல்ல, பூச்சி வண்டு குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் சேகரித்து வைக்கிறாரு, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த ஹேபிட் இருக்கும்ல, யாருக்கெல்லாம் என்னென்ன ஹேபிட் இருக்குது சேர்த்து வைக்கிறதுக்கு? சில பேர் காசு, நீ என்னோட தங்கம் காசு சேர்த்து. ஓகே. தெரியாமல் கேட்டுட்டேன். சில பேர்
ஷோ, நீ பெரிய ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளாக வர போகிறடா பிஸ்னஸில். சரி, ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு சேர்த்து வைப்பாங்க. சில பேர் அந்த அந்த அண்ணால என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி கார்ஸ் சேர்த்து வைப்பாராம். சார்லஸ்க்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. பூச்சி இருக்கு இல்லையா, பூச்சி, வித்தியாசமாக இருக்கிற செடி, அப்புறம் இந்த வண்டு, இதெல்லாம் என்ன பண்ணுவாராம், சேர்த்து வைப்பாராம். அப்போ என்னாச்சு, அவங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர், அவங்க தாத்தாவும் ஒரு டாக்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இவனையும் என்ன பண்ணுவாங்க, சார்லஸையும் டாக்டர் ஆக்கிடுவாங்க. இதானே நம்ம பழக்கம். அப்போ அவனையும் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் படிப்புக்கு படிக்க அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் படிக்க போயிட்டார். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, அவருக்கு படிக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் டாக்டர் ஆகல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன, கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுந்துருவார். குட்டியோன் பிளட்டை பார்த்தா என்ன ஆகிடும், யாரெல்லாம் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுவீங்க? நான். அப்பாடா, நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு கம்பெனிக்கு. ஒன்று 3 பேர் தான் கை தூக்குறீங்க. நீங்கள் ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுவ மாட்டிங்களா? பரவாயில்ல. இந்த சார்லஸ் என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆளாக வளர்ந்துட்டாரு. பெரிய ஆளாக வளர்ந்ததுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்து என்ன பண்ணிட்டாரு, மயங்கிட்டாரு. மயங்கினா நீ எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? அவரை ஒரு நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை ஆப்ரேஷன் பண்ணலை, வேற ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இவர் பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு, அங்கேயே அப்படி டேபிள் எட்டி பார்த்தா கீழே அண்ணன் விழுந்து கிடக்குறாரு. அப்புறம் அவரை தூக்கிட்டு போய் பக்கத்து பெட்டில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸில் ஏற்றுலாங்க. ஐயோ எந்திரியா, நீ டாக்டரியா, நீனே என்ன பண்ணுற, பயப்படுறியான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணார், பார்த்தாரு, ஆஹா நமக்கு இந்த படிப்புலாம் என்ன ஆகாது, செட் ஆகாது. வாழ்க்கை ஃபுல்லாக ரத்தத்தை பார்த்து மயங்கி 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 விழுந்துட்டு இருந்தனா நம்மளை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு, அப்பா எனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் வேறு படிப்பு படிக்க போகிறேன்னு என்ன பண்ணிட்டாரு, அதே காலேஜில் வேறு படிப்பு படிக்க போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா அது, தாத்தா டாக்டர், நானும் டாக்டர், நம்ம பையனும் என்ன ஆகணும், டாக்டர் ஆனதுன்னு இங்கே பெருமை நம்மளுக்கு. இவன் என்னடா இப்படி இருக்கிறான். ஆனால் அவர் கூட பிறந்தவங்க மற்றவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க. இவர் ஒரு ஆள் மட்டும்தான் என்ன ஆகலை, டாக்டர் ஆகலை, போலீஸ்லாம் ஆகலை. அதான் சொல்கிறேன், அதான் ட்விஸ்ட்டு. இல்லை, அவர் உட்காந்து என்ன பண்ணுறாரு, இருங்கடா என்னடா அது வாயா என்னடா, இருங்கடா நீ போலீஸ்லேயே இருக்கிறா, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். சொல்கிறது கேளுங்க. அவரை என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு படிப்பு படிக்க சேர்ந்துட்டார். அங்கே டைம் ஃப்ரீயாக இருக்குது. இவர் வழக்கம் போல் ஜாலியாக என்ன பண்ணுறாரு, போய் செடி கொடியை தேடுறது, வண்டு தேடுறது, பூச்சி தேடுறது, அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது. அதெல்லாம் பார்த்தா அவருக்கு பயமாக இல்லை, மனுஷனோட பிளட்டை பார்த்தா தான் என்ன ஆகுது இவருக்கு. அவர் ஆராய்ச்சிலாம் பண்ணலை, ஜஸ்ட் அவருக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாரு. அப்புறம் என்னாச்சு, அவருக்கு ஒரு 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 20-21 வயசு ஆகுது. அப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன சான்ஸ் தெரியுமா, என்ன சான்ஸு, ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சான்ஸா, இல்லை, கப்பலில் போகிற வாய்ப்பு கிடைக்குது. எதில், கப்பல். அந்த கப்பல் எங்கே போகுது, கப்பல் பைரட். அதுக்கு தான் ஓவராக புக்கு படிக்கக்கூடாதுங்கிறது. புக்கு படித்தா அப்படிதான், திருடெல்லாம் கிடையாதுடா. இருங்கடா நான் கதையை முடிச்சிடுறேன். சீனாவுக்கு போகல, சவுத் அமெரிக்கா தெரியுமா, சவுத் அமெரிக்கா தெரியுமா, யூஎஸ்ஏவா, யூஎஸ்ஏவுக்கு கீழே இருக்கிறதா என்னது, கொரியாவா, சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிது. இன்றைக்கி மாதிரிலாம் இன்றைக்கி கப்பல்லாம் ரொம்ப ஈஸியாக. இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது, அன்றைக்கி செல்ஃபோன் இருந்துச்சா, இல்லை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எப்போ, ஒரு 200 years பிஃபோர், 200 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, கப்பலில் போனார். எல்லா சுனாமிலாம் இல்லை, அப்போ வரல, அதனால தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். சூறாவளி வந்துச்சு, அவர் தப்பிச்சிட்டாரு. ஆமாம், தாண்டி போயிட்டார், சூறாவளியவே தாண்டி போயிட்டார். டே நான் கதை சொல்ல விடுங்கடா, நடுவில் இவ்வளோ கேள்வி கேட்டால் எப்பட்றா, கவனிங்க. கப்பலில் ஓட்ட விழுந்துருச்சாவா, ஐயோ நீ ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருக்கிய. அவர் என்ன பண்ணுறாரு, சவுத் அமெரிக்கா போகிறாரு. அங்கே இருடா சொல்கிறேன், உனக்கு ஓம் பிரச்சனை. சார்லஸ்க்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சார்லஸ்க்கு தான் ஒரு 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 ஆர்வம் இருந்துச்சுல. என்ன ஆர்வம் இருந்துச்சு, பூச்சி, வண்டு, செடி கொடி, ஆமை, நத்தை, எது பார்த்தாலும் சரி அதை என்ன பண்ணிடுவார்,
ட்ராயிங்காக வரைஞ்சிடுவார். ட்ராயிங்காக வரைஞ்சிடுவார். அப்புறமேல என்ன பண்ணுவார், ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பீசஸை கலெக்ட் பண்ணி ஸ்பெசிமென் சொல்லுவாங்க. நீங்கள் லேப் பார்த்துருக்கீங்களா? லேபில் அந்த பாம்பெல்லாம் ஆசிடில் ஊற வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பாம்பு பூச்சிலாம் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. எத்தனை வருஷம் அப்படின்னா 6 வருஷம். கப்பல்லே அண்ணன் ஜாலியாக என்ன பண்ணுறாரு, சார்லஸ் அண்ணன் சுற்றுறாரு. வீட்டுக்கு வந்துடுறாரு. இருடா, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க தெரியுதா? நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க தெரியுதா? கொஞ்சம் 6 வருஷம் கழித்து திருப்பி என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அப்பா ஒரே திட்டு. ஏன்னா டாக்டருக்கு படிக்க சொன்னால் பூச்சி, வண்டு, நத்தை, நண்டு இதெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்காடா வீட்டுக்குன்னு ஒரே திட்டு. வேறு அதை பற்றிலாம் கவலைப்படலை. அவருக்கான ஒரு விஷயம் அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. என்ன தெரியுமா? ஆமாம், சயின்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு பிரச்சனை, அது வெளியில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாத்துலேயும் போய் சொல்லிடுவீங்க இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? உங்கள் மிஸ்கிட்ட போய் சொல்லுவீங்க, உங்கள் அண்ணா கிட்ட சொல்லுவீங்க, உங்கள் அம்மாட்ட சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு நல்ல ட்ராயிங் வரைஞ்சிட்டிங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கிட்டையும் ஓடி போய் காட்டுவீங்களா? இப்போ இவர் சார்லஸ் ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சார். ஆனால் யார்கிட்டையுமே சொல்ல முடியல. சொன்னா அடி விழும். சொன்னா என்ன விழுவான்? அடி விழும். அப்புறம் திட்டு விழும். அவங்க வீட்லேயே அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படியான உண்மை. என்ன உண்மை தெரியுமா? மனுஷங்க நம்ம எல்லாருமே கடவுள் படைக்கல. நம்ம எல்லாம் எங்கேருந்து வந்தோம்? மனித குரங்குலேருந்து நம்ம வந்தோன்ற உண்மையை கண்டுபிடிச்சாருப்பா. அதை வெளியில் அவரால் சொல்லவே முடியல. எத்தனை வருஷம் சொல்ல முடியல? 1 வருஷம், 2, 3, 4, 5, 10 இல்லை 1000 வருஷம்லாம் இல்லை, 20 years. எத்தனை வருஷம்? 20 வருஷம் அவரால் என்ன பண்ணவே முடியல? இந்த உண்மையை வெளியிலேயே சொல்ல முடியல. என்ன உண்மை? மனுஷனை படைச்சது மனித குரங்கு படைக்கல. மனுஷனை படைச்சது கடவுள் இல்லை. மனித குரங்கு இருக்கு இல்லையா, அதுதான் என்னவா இருக்கு? பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷனாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சாருப்பா. அதுக்கு நிறைய அவர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரூஃப் வேணும் இல்லையா? நீ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா உடனே ஒத்துக்குவியா? இப்போ நான் வெள்ளை காக்கா இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? வெள்ளை காக்கா இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒன்று என்ன கேட்பீங்க? வெள்ளை காக்காவே எனக்கு நீ காட்டுன்னு கேட்க மாட்டியா? ப்ரூஃப் எங்கன்னு கேட்பீங்களா? என்னையா? இல்லைல்ல. ஆனால் இவர் ப்ரூஃப் வச்சுருக்காரு. ஆனால் அது வெளியில் அவரால் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. சொன்னால் அடி விழுவும், திட்டு விழுவும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதனால் 20 வருஷம் என்ன பண்ணார்? சொல்லாமே என்ன பண்ணார்? 20 இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்ல வேண்டிய தேவை வந்துருச்சு. ஏன்னா இன்னொரு சயின்டிஸ்ட் அதே மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஆனால் இவர் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அப்போ அவசரமாக என்ன பண்ணார்? தான் கண்டுபிடிச்சதை புக்காக எழுதுறாரு. புக்காக எழுதுனா பெரிய பிரச்சனையாகி போச்சு. நீ எப்படி சொல்லலாம்? குரங்குல இருந்தால் மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை பார்த்து சிரிச்சாங்க, கிண்டலடிச்சாங்க, நக்கல் பண்ணாங்க. ஆனால் அதுதானே உண்மை. நம்ம எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? மனித குரங்குலேருந்து வந்திருக்கோம். 2 விதம். ஆனால் நம்மளுக்கு ஏன் வால் இல்லை? குரங்குக்கு வால் இருக்குது தானே. வாழை கட் பண்ணிட்டாங்களா? எப்படி? கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வாழாலையே கட் பண்ணிட்டே வந்துட்டாங்களா? வால் இருக்கிற குரங்கு மனிதனாகல. அப்போ யாராயிருக்கா? வெரி குட், சூப்பராக சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க அந்த அண்ணாவுக்கு. சொல்கிறேன். 2 குரங்கு இருக்குது மனித குரங்குல. வால் இருக்கிற குரங்கு, நம்ம வால் இல்லாத குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்? மனுஷனாக வந்து கேசிஎல்ல உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஃபஸ்ட்டு உயிரினம்ல உயிர்கள் இருக்குல்ல, லிவிங் ஆர்கானிசம் சொல்லுவீங்களா, அது எங்கே உருவானுச்சு?
மண்ணில் இல்லை. யாரு? சி. வெரி குட். சி 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 இருக்கு இல்லையா, கடல் இருக்கு இல்லையா, வரேன். கடல்ல இருந்து தான் உயிரினங்கள் வந்துச்சு. ஓகேவா? சரி. கடல்ல யாரும் படைக்கல, அதுவா வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, மழை பெஞ்சு கடல் வந்துருச்சு. சரி, ஓகே. சரி, இப்போ எல்லாம் அப்படியே எந்திரிங்க பார்ப்போம். அப்படியே எந்திரிங்க, மெதுவாக எந்திரிங்க, டக்குன்னு எந்திரிங்க. ஓகே. இப்போ நான் யாரை பற்றி கதை சொன்னேன்? யாரை பற்றி கதை சொன்னேன்? சார்லஸ். சார்லஸ்க்கு என்ன ஆகணும்னு ஆசை? சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவரை டாக்டர் ஆயிட்டாரா? டாக்டர் ஆகல. அவருடைய ஃபுல் பேர் யாருக்கு தெரியும்? டார்வின். சார்லஸ் டார்வின். அவர் தான் முதல்ல மனித குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தோம், உயிரினங்கள்லாம் எப்படி உருவானுச்சுன்னு முதல்ல ப்ரூஃபோட சொன்னது யாரு? சார்லஸ் டார்வின். அவரை மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. நீங்கள் மேலே லைப்ரரி போனீங்கன்னு வைங்களேன், சார்லஸ் டார்வின் சம்மந்தமான புக்ஸ் இருக்குது, எடுத்து வச்சு ரீட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைமில் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் தான் மனுஷனை படைச்சாங்க, கடவுள் தான் மனுஷனை படைச்சாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்? வந்து கடவுள் இல்லை, நம்ம எல்லாமே சயின்ஸ் படி என்ன பண்ணிட்டோம், எதுலேருந்து வந்திருக்கோம்? மனித குரங்குலேருந்து வந்திருக்கோன்னு இந்த உண்மையை சொன்னார். சொல்லிட்டு அவர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சார். சரியா? அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன? சத்தமா, சார்லஸ் டார்வின். அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அந்த பேரை மறந்துடுவோமா, அந்த சயின்டிஸ்ட் பேரை? சரி, இப்போ இந்த கதை சொன்னல, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? சயின்டிஸ்ட் ஆகணும்னு தோணுதா? அப்புறம் நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சதா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணக்கூடாது. வெரி குட். சூப்பராக சொன்னாங்கல்ல, கை விட்டுருங்க, கிளாப் பண்ணுங்க அக்காவுக்கு. என்ன சொன்னாங்க அக்கா? நமக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். ஓகே. வேற என்ன தோணுச்சு உங்களுக்கு? வாஷ்ரூம் வருதா? இதெல்லாம் மைக்ல சொல்லக்கூடாது. வேற? அடுத்தவங்க சொல்றாங்க நம்ப கூடாது, நம்மளே கண்டுபிடிக்கணும். ஐயோ, அண்ணன் பத்தியா எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டாருன்னு. சாரியா. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. போயிட்டு வாடா. என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. ஓகேவா? சரி, எல்லாம் அப்படியே ஒரு குதிங்க, நின்ன இடத்துல குதிங்க. அப்பா, நல்லா குதிக்கிறீங்க அண்ணே. குதினே, குதிங்க, ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். ஓகே, ஸ்டாப். நான் ஸ்டாப் சொன்னா ஸ்டாப் பண்ணணும். அங்கே பாருங்க, இன்னும் அண்ணே அக்கா வந்து இதுலேயே இருக்காங்க. ஓகே, ஜம்ப். நின்னர். ஸ்டாப். இருக்க, கேம் விளையாடுறதுல இருக்காதீங்க. ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம். சரி, எல்லாம் அப்படியே என்ன பார்த்து உட்காருங்க, என்ன பார்த்து உட்காருங்க. குயிக். இடம் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாலும் தூக்கம் வராது. குயிக் குயிக். இடிச்சுக்கூடாது. அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார், அங்கேயே உட்கார். தாங்க உட்காருங்கடா. குட்டி உட்காருமா. அங்கே அப்படியே உட்காருங்க. உட்காருங்கயா. எல்லாம் உட்காந்துட்டீங்களா? போயிட்டு வாடா, போயிட்டு வாடா. கேட்க வேண்டாம், போயிட்டு வா. போயிட்டு பத்திரமா போயிட்டு வா. ரெடியா? ரெடியா? ரெடியா எல்லாரும்? எங்க எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என் கண்ணை பாருங்க. பயமுடுத்தாதா. எல்லாரும் என் கண்ணை பாருங்க. சரி, ஓகே. எதனாலே ஓகே. இப்போ நம்ம சார்லஸ் டார்வினுடைய கதை சொல்லிட்டேன். இந்த கதை என்னன்னா இங்கிலாந்தில் நடந்துச்சு. நம்ம ஊரில் நடந்த ஒரு கதையை சொல்லட்டுமா? இது அங்கே நடந்துச்சு. இந்த கதைக்கு அப்புறம் நீங்கள் எழுதணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எழுதணும். சரி,
இது ஒரு குட்டி பொண்ணோட கதை. யாரோடைய கதை? அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு தான் ஆகுது? 10 வயசு தான் ஆகுது. அண்ணன் பேர் கரெக்டாக சொல்லிட்டாரு. உனக்கு அந்த கதை தெரியுமாடா? ஒரு வயசுலாம் ஆனால் பேச முடியாது. 10 வயசு. ஏய், நான் உண்மை கதையை சொல்கிறேன்டா. 10 வயசு ஆகுது. சரியா? ஓகே. அந்த பொண்ணுடைய பேர் வந்து சோனி. சோனி சோனி ஒன்று டிவி பேரான்னு கேட்காதீங்க. டிவி பேர் இல்லை. இல்லை, டிவி பேரான்னு கேட்காதானா டிவி பேர். சரி, இப்போ நான் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாருடைய பல்லும் தெரியக்கூடாது. யாருடைய பல்லும் தெரியக்கூடாது. நான் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும். உட்காரியா? நான் சொல்லலாம். நான் தானே சொன்னேன். சரி, சோனின்னு ஒரு பொண்ணோடைய கதை. ராஜஸ்தான் தெரியுமா? ராஜஸ்தானில் என்ன இருக்கு? தார் பாலைவனம் இருக்கு. ஒரு நிமிஷம். உட்காரியா? கேமல். பாப்பா என்னடா வேணும்? குட்டி என்னம்மா வேணும்? வாஷ்ரூம் போகணுமா? சரி, அங்கே போங்க. அங்கே போய் உட்காந்துக்கோங்க. அம்மா கிட்ட கூட உட்கார இருக்கட்டுமா? சார் லிசன். ஏங்க, இந்த ஒரு கதை மட்டும்தாங்க. இந்த ஒரு கதை மட்டும்தான். அம்பையர் உட்காருங்க. அண்ணே, சிஎஸ்கே டீம் உட்காருண்ணே. சரி, ராஜஸ்தானில் சோனின்னு ஒரு 10 வயசு பாப்பா இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? அண்ணே, உன் பல்லு நிச்சயமாக தெரியக்கூடாது. சரி, ஓகே. கவனி 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 லிசன். இதில் நான் கொஸ்டின் கேட்பேன் நான் சொன்ன கதையிலேருந்து. ஓகேவா? அது ஓகே. கதையை கவனிச்சா தான் தெரியும். சோனின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தான். 10 வயசு. அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சு காலைல வெளியில் வந்தான். திடீர்னு பார்த்தா ஊரில் பயங்கர பரபரப்பு. அது ஆக்சுவலாக ஒரு சின்ன கிராமம். இல்லை, ஆன்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு சின்ன கிராமம். அது சின்ன கிராமம்னா தெரியும்ல? கிராமம் போயிருக்கீங்கல்ல? குட்டி ஊர். அங்கே என்ன ஆயிடுச்சு, மக்கள்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தாங்க. ஏன்னா இந்த இலை இருக்கு இல்லையா? இலை இருக்குல்ல, விவசாயம் செய்வோம் இல்லையா? அந்த இலையில எல்லாத்துலேயும் குட்டி குட்டி பாம்பு ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு? என்ன பாம்பு? பெரிய பாம்பா? குட்டி பாம்பு. அவ்வளோ பெருசுல இல்லை. பெருசு இல்லை, குட்டி. ஆமாம். அவங்க அம்புட்டு பெருசுல இல்லை. சரி, கவனிங்க. நடுவில் பேசுனீங்கன்னா கதையை கவனிக்க முடியாது. இருங்க வரேன். அந்த செடியில் எல்லாத்துலேயுமே குட்டி பாம்பு என்ன ஆயிடுச்சு? ஏறிடுச்சு. மக்கள் எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. ஐயோ, காலையில் வயலுக்கு நான் போனேன், தண்ணி பாய்ச்சினேன். அங்கே என்ன வந்துருச்சு? அந்த செடியிலலாம் என்ன வந்துருச்சு? குட்டி பாம்பு. உள்ளார அப்படியே பாம்பு மாதிரி ஷேப்பில் இருக்குது. என்னான்னு தெரியலன்னு என்ன ஆயிடுச்சு? மக்கள் எல்லாம் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு. திடீர்னு ஊருக்குள்ள ஒரு அப்படியே ஒன்று கிளம்புது. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி ஒரு லாரி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு லாரி டிரைவர் வந்து ஒரு பாம்பு மேலே ஏற்றி என்ன பண்ணிட்டாராம்? கொண்டுட்டாராம். அதோட ஜோடி பாம்பு என்ன பண்ணுது? பழி வாங்கிறதுக்காக சாபம் விட்டுருச்சான். என்ன விட்டுருச்சான்? சாபம் விட்டுருச்சான். அதனால தான் எல்லா குட்டி குட்டி பாம்பும் என்ன ஆயிடுச்சான்? பொம்பளை பாம்பு. ஆமாம், பொம்பளை பாம்பு. ஏன் அதுக்கு பேர் வைக்கலாமா? சரி, கவனி. அந்த பாம்பு சாபம் விட்டு இலையிலலாம் என்ன வந்துருச்சு? குட்டி குட்டி பாம்பு வந்துருச்சுன்னு ஊரெல்லாம் பரபரப்பு. ஒரு குரூப்பு கிளம்பி எங்கே போகுது? சாமியார்கிட்ட போகுது. ஐயோ, இதுக்கு பிராச்சித்தமே இல்லையா, இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு குரூப் கிளம்பி சாமியார்கிட்ட போகுது. இன்னொரு குரூப் கிளம்பி அந்த பாம்பு புத்து இருக்கு இல்லையா, அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? பூஜையை போடுறாங்க. தேங்காய் உடைக்கிறது, வாழைப்பழம் வைக்கிறது, சூடங்காட்டுறது, விளக்கு போடுறதுன்னு. இன்னொரு குரூப்பு கிளம்பி என்ன பண்ணுது? ஊர்லலாம் வாங்க நம்மளாம் ஊர் கூட என்ன பண்ணலாம்? பாம்புக்கு காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போனால் அப்புறம் நிலத்தில் என்னடா பண்ணுறது? வீட்டெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம அந்த பாம்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒன்று பூஜை செய்யணும். பூஜை செய்யணும். அதை வந்து அமைதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம். இந்த பொண்ணு சோனிக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது? எல்லாம் ஆளுக்கு எல்லாம் கலவரமாக இருக்குது. ஊரே கலவரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டா அந்த பாம்பு, இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டா? யோசிக்கிறான். இப்போ நீ அந்த இடத்துல இருக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ சோனின்ற அந்த பொண்ணோட வீட்டில் நீ இருக்க. உனக்கு என்ன தோணுது? நீங்கள் சொல்லுங்கள்.
சாபம் சாபம் உண்மையா? ஆ, சாபம்ன்றது ஒன்று இல்லையா? சரி, வேற? 7 இயர்ஸ் இருப்பாளா? சரி, 7 இயர்ஸ் வச்சுக்கலாம். வேற என்ன தோணுது? நீங்கள் சோனியோட இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஊரே பரபரப்பாக இருக்கு, உங்களுக்கு என்ன தோணும்? பாம்பு அடிச்சுக்கலாம். பாம்பு அடிச்சு கொண்டதுனால தானே அப்படி ஆச்சு. அந்த பாம்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன அந்த பாம்பை கண்டுபிடிச்சி போட்டுறாத நம்ம மேல. நெருப்பு வச்சு விட்டுருவோமா? டேய், எல்லாம் நெருப்பு வச்சு விட்டுட்டா அப்புறம் விவசாயம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சி. எல்லா இலையிலையும் பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று ஏறிடுச்சு. அது விவசாயம் செய்ய முடியாது, விற்க முடியாதுல்ல, யாரும் வாங்க மாட்டோம்ல. அப்படியே பூவாவுக்கு என்ன பண்ணுறது? காசை வாங்கி தங்கம் வாங்கணும்னு சொன்னீல்ல, நீ தானே சொன்ன. அந்த விவசாயம், அந்த என்ன செடியோ அந்த செடியை அறுவடை பண்ணி தானே உங்களுக்கு காசு கிடைக்கும், அவங்க தங்கம் வாங்க முடியும். நீங்கள் சோனியோட இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. பாம்போட புத்த சுற்றுவியா? பயங்கரமான ஆளா இருக்கான். என்ன பண்ணுவீங்க? பாப்பா, யாரு 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 புத்திசாலியா ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். உண்மையான ஸ்டோரி. மண்புழு அடியில தானடா இருக்கும், செடிக்கு அடி, மண்ணுக்கு அடியில தானே இருக்கும், இலையில ஏறாதுல்ல. கடல்கிட்ட சொல்லி பாம்பு அழிக்க சொல்லிடுவியா? என்னடா சுறாமீனா? ஏண்டா நடக்காத விஷயத்த சொல்லாதீங்க. கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவீங்க. ஓகே, ஒரு உருப்படியான பதில் வந்திருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றது. பாம்பு புத்துல எறும்பு போட்டுருவேன். சரி, கேப்ப. சரி, ஓகே. இல்ல, ஒரு நிமிஷம். பாம்பை பிடிக்கிற டீம் கிட்ட போய் சொல்லிடுவேன். பாம்பு பிடிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லிடுவியா? சரி, ஓகே. ஏங்க ஒரு நிமிஷம் இரு. பாம்பா இல்லையான்னு செக் பண்ணணும். வெரி குட். உங்க பேர் என்ன? ஸ்ரீநிதி. ஓகே, ஸ்ரீநிதி தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநிதி என்ன சொன்னாங்க? ஒரு நிமிஷம் இரு, பாம்புக்கு பரிகாரம் தானே பண்ணணும், பண்ணிக்கலாம் இரு. ஸ்ரீநிதி என்ன சொன்னாங்கன்னா, அது ஃபஸ்ட்டு அந்த இலையில இருக்கு இல்லையா, அது முதல்ல பாம்பா இல்லையான்னு செக் பண்ணணும். இதுதான், இப்படி தான் ஒரு சயின்டிஸ்ட் யோசிப்பாங்க. ஒரு சயின்டிஸ்ட் எப்படி யோசிப்பாங்கன்னா, ஸ்ரீநிதி மாதிரி தான் யோசிப்பாங்க. பாம்புக்கு பரிகாரம் பண்ணுவேன், பாம்பு புத்துக்குள்ளே எறும்பு போடுவேன், பாம்பு புத்தை சுற்றுவேன். இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் யோசிக்க மாட்டாங்க. ஒரு சயின்டிஸ்ட்டாக என்ன யோசிப்பாங்கன்னா, அது உண்மையாலுமே பாம்பா இல்லையா, அப்போ அதுக்கு ஏதாச்சும் பெரிய பெரிய கருவிலாம் தேவையோ, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவையோ. கம்பளால் அவன் ஒரு குண்டூசி எடுத்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு குண்டூசி இருக்கு இல்லையா, குண்டூசி எடுத்தா. அதை எடுத்து போய் என்ன பண்ணான், அந்த இலையை என்ன பண்ணான், கோடு போட்டு கிழிச்சு உள்ளார ஒன்னாலே பாம்பு இருக்கு, என்ன இருக்குன்னு பார்த்தான். ஒரு சின்ன புழு இருந்திருக்கு. அந்த புழு என்ன இருக்கு, ஒட்டு மொத்தமாக எல்லா வயல்லையும் இருக்கிற செடிகள் என்ன பண்ணியிருக்கு, ஸ்ப்ரெட் ஆகி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாரு? சோனி, சயின்டிஸ்ட் இல்லை. அவளுக்கு எத்தனை வயசு? ஆனால் அதே ஊரில் இருந்த பெரியவங்க, சொல்கிறேன் ஒரு நிமிஷம், அதே ஊரில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, பெரியவங்க சாமி சாபம் சாமியார்ன்ட்டு ஒன்றாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, எதை திங்க் பண்ணுறா, சயின்ஸாக யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறா? சயின்ஸ் படி என்ன பண்ணுறா, யோசிக்கிறா. அந்த கிராமத்தோட பிரச்சனை என்ன பண்ணிட்டா, சால்வ் பண்ணிட்டான். நீங்கள் கேள்வி கேட்கறது முக்கியம் இல்லை, சோனி மாதிரி யோசிக்கணும். நம்ம எல்லாருமே கேள்வி கேட்போம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்கறது முக்கியம் இல்லை, எப்படி யோசிக்கணுங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? கேள்வி கேட்கறது முக்கியம் இல்லை, என்ன கேள்வி கேட்குறீங்கன்றது தான் முக்கியம். புரியுதா? யார் மாதிரி யோசிக்கணும்? சோனி மாதிரி யோசிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது என்னது, ஒரு சரி,
இது ஒரு பேப்பர். எங்க சயின்டிஸ்ட் மாதிரி யோசிங்க. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சு என்கிட்ட ஒரு நல்ல கேள்வி கேளுங்க பாப்போம். இல்ல, இது ஒரு பேப்பர். இது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுங்க. என்ன எழுதி இருக்கு? அதுல ஒண்ணும் இல்ல. இதுல என்ன எழுதி இருக்குன்றது இல்ல, சயின்டிஸ்டோட வேலை அது இல்ல. பேப்பர் எப்படி உருவாச்சு? பேப்பர் எப்படி உருவாச்சு, இப்படிதான் சயின்ஸை யோசிக்கிறோம். இல்லடா, நம்மளுக்கு பதில் தெரியும். ஆனா நம்ம என்ன கேட்குறோம்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் கேட்கணும். எதனாலன்னு கொஸ்டின் கேட்குறோம்னு சொல்லியிருக்கேன். பதில் எல்லாத்துக்கும் தெரியும். இது ஒரு பேப்பர் உங்க கண் முன்னாடி காட்டும் போது உனக்கு தோணணும். என்ன தோணணும்? இந்த பேப்பர் எப்படி உருவாச்சு? சொல்லியா? ஏன் மரத்துல இருந்து பேப்பர்? அதான் ஏன் மரத்துல இருந்து? வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணலாம்ல. வேற ஏதாச்சும் ஒரு இல்ல, அது நம்மளுக்கு என்ன தெரியாதுல்ல. வேற என்னையா? பென்சிலா? ஏன் மரம் உருவாச்சா? எப்படி உருவானுச்சுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்களுக்கு நிறைய கேள்வி வந்துருச்சு இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் எழுதலாமா? இருங்க. கதிர் என்ன எந்திரிச்சிங்களா? அங்க போய் நில்லுங்க. நீங்க எந்திரிங்கடா. இந்தாங்களா, அங்க போயிருங்கடா. நீ எதிர இங்க நில்லா. ஆளுக்கு ஒரு கார்னர்ல நில்லுங்கடா. இந்த கார்னர் நில்லுங்க. ஏரியா தண்ணி குடிச்சுக்கணும். ஓகே, நீங்க எந்திரிங்க. தம்பி நீங்க எந்திரிங்க. அப்படியே எங்க 4 பேர் எந்திரிங்க. 5 எந்திரிங்க. அங்க போங்க. அந்த அக்கா கூட போய் உட்காருங்க. உட்காரும். போயிட்டு வரேன். இங்க உட்காரு. இல்ல, இது சும்மா ஒரு 10 நிமிஷம். இங்க உட்கார்றா. ஓகே, இங்க அப்படியே நீங்களே எந்திரிங்க. அந்த அண்ணா கிட்ட போயிடுங்க. 1 2 3 4 5 6 அம்பையர் சொல்றேன். உட்காருங்க. கதிர் எல்லாத்தையும் உட்கார வை. அங்க 2 பேர் போங்க. இங்க வா. அங்க போ. அங்க போயிடு. ஓகே, இந்த குரூப் அப்படியே எந்திரிங்க. அந்த அக்கா கிட்ட போங்க. அங்க போயிடு. நீனும் போயிடுறா. நீ எந்திரா. நீ அங்க போயிடு. நீங்களும் அங்க போயிடு. நீங்க எல்லாம் அப்படியே எந்திரிங்க. பாதி அந்த அக்கா கிட்ட போங்க. எந்திரா. எந்திரி. நீங்க 3 பேர் எந்திரிச்சு அந்த அக்கா கிட்ட போங்க. உட்கார்றதங்க. உட்காந்துறியா குட்டி? உட்காரவே எல்லாத்தையும். நீங்க எல்லாம் இந்த குரூப் அப்படியே எந்திரிங்க. நீங்க 4 பேர் அங்க போயிடுங்க. வர அங்க போயிடுங்க. நீங்க எல்லாம் எந்திரிங்க. 5 பேரும் அங்க போயிடுங்க. நீங்க எந்திரிங்கடா. எந்திரிடா. நீ அந்த குரூப்ல போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண. அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண. நீ வந்து இவங்க கதிருக்கு ஹெல்ப் பண்ண. ஓகே, நீங்க வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கவனிங்க. லீடர்ஸ் கவனிங்க. கதிரண்ணா, அக்காங்க. ஓகே, உங்க கையில ஒரு சார்ட் கொடுத்துருக்கேனா? அந்த சார்ட்ல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கா? இருக்கு இல்லையா? இப்போ மற்றவங்கள கவனிங்க. டீம் மெம்பர்ஸ் கவனிங்க. டீம் மெம்பர்ஸ், நீங்க கேள்வி சொல்ல போறீங்க. நீங்க எழுத வேண்டாம். நீங்க சொல்ற கேள்வி புத்திசாலித்தனமா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். இப்படியான கேள்வியை யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டிருக்கவே கூடாது. அப்படியான கேள்வியை ஒரு 10 மினிட்ஸ் யோசிங்க, ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க. யோசிச்சுட்டு அண்ணாட்ட சொல்லுங்க. அண்ணா என்ன பண்ணுவார்? எழுதுவார். கீழே என்ன எழுதணும்? உங்களுடைய பேரும் ஸ்டாண்டர்டும் எழுதணும். ஓகேவா? எந்த டீம் கிட்ட இருந்து கேள்வி சூப்பராக வருதுன்னு பார்ப்போமா? நீங்கள் உங்கள் பேர் என்னடா? நிகேதா. உங்கள் பேர்? நிகேதா, நிரல்யா, கதிர். உங்கள் பேர்டா? அனன்யா. 4 டீம் இருக்கு.
எந்த டீமுடைய கொஸ்டின்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ இங்கே நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணிவிடுவோம். ரெடியா? சின்ன குழந்தைங்க சொல்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு நீங்கள் எழுதிருங்க. சிம்பிளான லாங்குவேஜில் எழுதுங்க. அவங்க இவ்வளோ தூரம் பேசுவாங்க, ஒரு பக்கம் பேசுவாங்க, 2 வரியில் டக்குன்னு ஷார்ட்டாக எழுதுங்க. ஓகேவா? அண்ணே கதிரண்ணே, நீங்கள் உள்ளார உட்காருங்க. நீங்கள் வாங்கண்ணே, இங்கே வாங்கண்ணே. நீ ஹெல்ப் பண்ணல அவனுக்கு, கதிருக்கு எழுதுறதுக்கு. தள்ளி உட்காரு. ஓகே, யோசிக்கலாம். உள்ளார உட்காரியா? நீ உள்ளார உட்காந்தா தானே அவங்களால அவங்க சொல்கிற கேள்வி எழுத முடியும். நான் வந்து உட்காருறேன். நான் வந்து உட்காந்து நான் வந்து உட்காரு. இன்னும் கொஞ்சம் நான் வந்து உட்காரு. ஓகே, சூப்பர். யோசிங்க. ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க. கதிர், உன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசணும், அமைதியாக இருக்கக்கூடாது, புத்திசாலித்தனமாக கேள்வி வரணும், அதை யோசிச்சு எழுதணும். இங்கே பாரு, உனக்கு ஹெல்ப் வேணும்னா இவள்கிட்ட கேட்டுக்கோ, இல்லை அவங்கள்ட்ட இருக்காங்க. உங்கள் நேம் என்னடா? துளசிட்ட கேட்டுக்கோ. துளசி ஹெல்ப் பண்ணு. துளசி கொஞ்சம். எஸ், உங்கள் இஷ்டம். இங்கிலீஷ் எழுதிக்கலாம், தமிழ் எழுதலாம், அது 2 மட்டும் எழுதுங்க. எனக்கு வேறு எந்த லாங்குவேஜ் தெரியாது. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கோங்க, எழுதுங்க. ஸ்பேஸ் பத்தலைன்னா சைடில் அங்கங்கெல்லாம் கூட எழுதிக்கலாம். ஓகே? மேடம் புரிஞ்சுதா விஷயம் நான் என்ன சொல்கிறேன்? புரிஞ்சுதா? இப்போ இவங்க ஒரு கேள்வி சொன்னாங்கன்னா அந்த கேள்வி எழுதிக்கோங்க. கீழே அவங்களுடைய பேர், ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நிறைய பேசுனாங்கன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு என்ன புரியுதோ அதை மட்டும் எழுதுங்க. ரொம்ப எப்படின்னா ஓகே, யோசிங்க. திங்க் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் கொடுக்கணும். 50 கொஸ்டின் கொடுக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் எழுதி கீழே அவங்களுடைய பேர், ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? பாப்பா எந்த டீம் சூப்பராக பாப்பா? உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு அண்ணாட்ட சொல்லுங்கள், அண்ணா எழுதுவார். ஓகேவா? சொல்லிட்டாரு, எழுதிருங்க. அந்த கேள்வி எழுதி அவருடைய பேர் எழுதி ஸ்டாண்டர்ட் போட்டுருங்க. துளசி ஹெல்ப் பண்ண அந்த பாக்ஸ்குள்ளே, குட்டி குட்டி பாக்ஸ்குள்ளே, ஒவ்வொரு கேள்வி ஒரு பாக்ஸ்குள்ளே. இடம் பத்தலைன்னா எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணிக்கோ. துளசி ஹெல்ப் பண்ணுடா. பேரு, ஸ்டாண்டர்ட். பேனா வேணுமாடா? ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிட்டு ஒரு கொஸ்டின் தான் கொடுக்கணும் அக்கா கிட்ட. நிறைய கொடுத்தீங்கன்னா அக்கா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் யார் சூப்பராக சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஆமாம், அந்த கொஸ்டின் இதான் சொல்றியா? சொல்லு. சர்க்கிளே உட்காருங்க. கொஸ்டின் சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் பக்கத்துல போங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா உட்காந்துக்கோங்க. தங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா உட்காந்துக்கோங்க. அவங்க நேம், ஸ்டாண்டர்ட் எழுதிடுறாங்க. தமிழ், இங்கிலீஷ் எதுல வேணாலும் எழுதுடா. உனக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல எழுது. ஓகே, சூப்பர். எழுதுங்க. அந்த அண்ணன் என்ன கேள்வி கேட்குறாரோ எழுதிடுங்க. யோசிக்காதீங்க, டைம் இல்லைல்ல. ஒரே கேள்வி 2 பேர் கேட்குறீங்க. எழுதுறா, நீ எழுதுறா. இவருக்கு தெரியல. அது அவள்கிட்ட கூட அவள் எழுதுறா. என்னோட क्वेश्चन இவ கேக்குறா. என்னோட क्वेश्चन இந்த அண்ணன் வெயிட் பண்றா. ஏங்க சிஎஸ்கே டீம் ஒரு நல்ல क्वेश्चन யோசிங்க. ஒரே क्वेश्चन முன்னாடி. அந்த மூணு क्वेश्चन இவ நான் என்ன சொல்றேன், உங்க மூணு ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. இன்னொரு கேள்வி யோசிச்சுல டைம் இருக்கு. யாரும் கேட்காத கேள்வி கேட்கணும். கேள்வியை பார்த்து என்ன பண்ணணும்? பாப்பா அவங்களே பயந்துடணும். பேய் உருவாச்சா? பேய்னே ஒன்று இல்லடா. ஏன் டேட் உருவாச்சு? டேட் ஏன் உருவாச்சு? வெரி குட். இல்ல உலகம் உருவாச்சு. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரா போய் அக்கா கிட்ட சொல்லுங்க, எழுதுவாங்க. ஏன் டேட்
சின்ன லைன் போட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு கேள்வி எழுதி ஒரு பாக்ஸ்க்குள்ள 2 கேள்வி எழுதினாலும் ஓகே. சொல்லுடா அக்காட சொல்லு. இங்க இந்த அண்ணன் ரெடி ஆயிட்டாரு, போய் சொல்லு பக்கத்துல. சொல்லிட்டியா? என்ன கொஸ்டின் சொன்ன? எறும்பு ஏன் சின்னதா இருக்குன்னா பரவாயில்லையே. நீங்க சொல்லிட்டீங்களா? திங்க் பண்றீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிங்க. ஐயோ 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ட்வின்ஸா? அதான் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்களா? சரி சூப்பர். யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க. எப்படி நீங்க யோசிச்சிட்டீங்களா? நீங்க யோசிச்சிட்டீங்களா? உங்களுக்கு எது தோணுச்சா? சரி தோணலன்னா பரவாயில்ல. நீங்க யோசிச்சிட்டீங்களா? சொல்லிட்டீங்களா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி. யாரு கேட்டா? Who invented the bus? இவரு பேர் என்ன? ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லிடுங்க அப்படியே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? என்ன சாட்டெல்லாம் இருந்துச்சு? நம்மளால முடியலையா? கொஞ்சம் தள்ளி 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 உட்காரு. ஏன் டேட் வந்து உருவாச்சு அதானே? எப்படி யானை குண்டாவா இருக்கு? அந்த क्वेश्चन கேக்குறீங்க. நீங்க என்ன क्वेश्चन கேட்டீங்க?
அவன்கிட்ட யாருக்கிட்ட ஆன்சர் சொல்லு. எப்படி யானை குண்டா இருக்கு இது அப்படிலாம் இருக்கு. முக்கியமான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி டேட்டே இல்லையே. இல்ல தம்பா, நீ கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். கை கொடு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ கொஸ்டின் கேட்கும் போதே சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்க அக்கா கிடக்குறா. நீங்க நம்ம எடுக்கலாம். முன்னாடி வா. ஒண்ணுதான். ஏன் இவங்க தெரியுதா? ரவுண்டா உட்காருங்க. ரெண்டு போட்டோ எடுக்கணும். தங்க ரவுண்டா உட்காருங்க. குயிக். நான் 3 சொல்றதுக்குள்ள ரவுண்டா உட்கார்ந்திருக்கணும். 1 2 ரவுண்ட். அண்ணா அவர்தான் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்டு வாடா. கேமரா ரொம்ப இதாகுதா. அப்படியா? அதான் நீ சொல்லிருக்கலாம்ல நீ முதல்ல. கொஞ்சம் இங்க வாடா. டேய் கொஞ்சம் தள்ளி வா. சரி சரி, அவரை நான் பாத்துக்கிறேன். எந்திரிங்க கொஞ்சம், அப்படி டக்குன்னு எந்திரிங்க. தங்கம் துளசி கட் பண்ணிக்கிறேன். டேய் குட்டி, இவனுடைய கொஸ்டின் எழுதுறான். இவன் கொஸ்டின் எழுதி அவனோட பேர். தள்ளி வாடா, தள்ளி வாங்க, ரெண்டு பேர் தள்ளி வாங்க, ரெண்டு பேர் தள்ளுங்க. மத்தவங்க உட்காருங்க. நீங்க ஒரு பென் இருக்கா? பென் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து எழுதுங்க. பாக்ஸ்ல எழுதுங்க. டீவீனா முடிக்க போதா? இல்ல இன்னும் ரொம்ப ஸ்லோவா இருக்கா. சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? சொல்லிட்டியா? முன்னாடி உட்காந்துக்கோ, உள்ள உட்காந்துக்கோ. அவன் சொல்லிட்டான், அவன ஃபர்ஸ்ட் சொன்னான். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். யார் கூட வந்தீங்க? பெரியவங்க யாரும் இருக்கீங்களா? தனியா வந்தீங்களா? நீங்க போ. என்னாச்சு? அப்படி கேட்காம வேற ரவுண்டா உட்காருங்கடா தங்க. ரவுண்டா உட்காருங்க. உங்களை ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம். உங்க எல்லாத்து முகமும் விழ வேண்டாம். குயிக் 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 குயிக். சீக்கிரம் கொஸ்டின் சொல்லுங்க. எங்க பாருங்க, டைம் இல்ல. 5 மினிட்ஸ். தங்க இன்னும் 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ் தான். அனன்யா 5 மினிட்ஸ். ஒன்லி 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்க்குள்ள டக்குன்னு கொஸ்டின் சொல்லுங்க. எப்படி செடி பெருசா வளர்ந்துச்சு? எப்படி செடி பெருசாக வளருதா? நீங்கள் எப்படி பெருசாக வளர்ந்தீங்க? அப்படியே அதுக்கு தண்ணி ஊற்ற அதுவும் வளரும். ஒரே பேர் 2 கொஸ்டின் எழுதலாமா? எல்லாம் டைம் இல்லைல்ல, ஒரு கொஸ்டின் மட்டும் எழுதுங்க. இன்னொன்று சொல்லட்டா? மனிதர் குரங்குலேருந்து உருவாச்சு. அப்போ மனிதர் குரங்கு எப்படி உருவாச்சு? அது வந்து குரங்குலேருந்து வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது கூட ஒரு காமனாக ஒரு விலங்கு இருந்துச்சு. அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. இப்படி யோசிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து சயின்டிஸ்ட்னு அர்த்தம். சூப்பராக யோசிக்கிறீங்க. சரி, 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ். என்ன ப்ராஜெக்ட்? இப்போ செய்யலாம். எழுது. வேணாம், ஒரு கொஸ்டின் போதும். அவ்வளோதான். சரி. மனித குரங்கு எப்படி உருவாச்சா? நல்ல கேள்வியாக கேட்குறியே. இல்லை போதும், ஒரு கொஸ்டின் போதும். சரி, ஒரு கொஸ்டின் போதும். உட்காரு. அவ்வளோதான் சார். 5 மினிட்ஸ் சார். உட்காருங்க.
5 minutes. Last 5 minutes. Quick. Faster. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா? இன்னும் யாரும் சொல்லல? குயிக் 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 குயிக். உங்களுக்கு அந்த பாக்ஸில் என்ன வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அக்கா கிட்ட சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொல்லாதவங்க சொல்லிடுங்க, சொன்னவங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். சூப்பர் கொஸ்டின், நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அது கேட்கலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. லாஸ்ட் 5 minutesடா, கொஞ்சம் சீக்கிரம் எழுதுங்க. அது கேட்கலாம். எல்லாருமே கேட்டாங்களாமா? எல்லாரும் கேட்டாங்களாடா? இல்லை யாரும்மா சொல்லலை? இவங்க அப்புறம் எல்லாருமே சொல்லிட்டீங்களா? ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தேவைனாலும் நீங்கள் சொல்லலாம். கீழே பாக்ஸ் இருக்குல்ல. 5 minutes இருக்குல்ல, கொஞ்சம் குயிக்காக முடியுங்கடா. எல்லாரும் சொல்லிட்டீங்களாமா? இரு 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 பண்ணுவோம், எல்லாம் முடிக்கிறோம்ல. ரெண்டு பேருக்குமா? இங்கே உட்காருங்க. இங்கே உட்காருங்க. வெளில வேண்டாம் வெளில வேண்டாம், அப்படியே உட்காருங்க. என்னாச்சு என்னாச்சு? உட்காரு, அப்படியே கீழே உட்காரு. போய் குடி, குடிச்சுக்கோ. இரு 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 நீ கேள்வி கேட்டியா? இனிமேல் நீ பேசவே கூடாது, அமைதியாரு. அவங்க எழுதிட்டோம். இரு, எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் எழுதுறவங்களே எழுதணும்ல. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்புறம் கடைசி எழுதிக்கலாம். ஓகேவா? அம்மா பாப்பா துளசி, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டாங்களா? எல்லாருமே ஒரு கேள்வி முடிச்சிட்டாங்களா? சீக்கிரம்டா, டைம் ஆயிட்டு இருக்கு. இருடா இருடா, ஃபஸ்ட்டு அவங்களாம் கேட்காதவங்க சொல்லாதவங்க சொல்லிட்டாங்க. முடிச்சாச்சா? முடிச்சாச்சா? லாஸ்ட் 1 minute. அங்க பாருங்க, சின்ன குழந்தைங்களா ரெஸ்ட்லெஸ் ஆவறாங்க. உட்கார்றா உட்கார்றா. முடிச்சிட்டீங்க, வெரி குட், சூப்பர். உட்காருங்க, உட்காந்துங்க. வெரி குட். உட்காரியா? 1 minute 1 minute 1 minute. ஒன்றும் இல்லை, இங்கே டிஸ்பிளே பண்ணுவல்ல, அப்போ வந்து எழுதிடு. என் பேர் முத்துக்குமாரி.
இல்லை, இங்கே நாங்கள் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிவிடுவோம், எல்லாரும் வந்து பார்க்கட்டும் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. மாற்றிக்கலாம். என்னடா பண்ணுறீங்க? கவுண்டர் போயிட்டு இருக்கா? ஏய் இருங்கடா, அங்கே கொஸ்டின் எழுத மாட்டேங்கிறாங்க, இருங்கடா. யா, கேளு. எல்லாரும் கேட்டிங்களா? எல்லாரும் கொஸ்டின் கேட்டிங்களாடா? என்ன கொஸ்டின் உங்களோட சொல்லுங்க. மா உங்க டீம் முடிச்சிட்டீங்களா? குட்டி உங்க டீம் முடிச்சிட்டீங்களா? இட்ஸ் ஓகே, ஸ்பேஸ் இருந்தால் இருக்கட்டும், நம்ம இங்கே ஒட்டினதுக்கு அப்புறமேல இது பண்ணிக்கலாம். வாங்க நீங்கள் அப்போ உங்கள் டீம் வந்து உட்காந்துருங்க. முடிச்சிட்டிங்களா? சீக்கிரம். உட்காருங்க குட்டீஸ், உட்காருங்க. மேடம் உட்காரியா, நல்லா ப்ராப்பராக உட்காருங்கடா, எல்லாம் சேர்ந்து உட்காருங்கடா. உட்காரியா ஸ்ரீநிதி, உட்காரு. இங்கே யார் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டா? முடிச்சா வந்து உட்காருங்க. கொஸ்டின்ஸ் நான் சொல்லிட்டேன்றவங்க எங்க முடியுங்க. கமான், வெரி குட், உட்காருங்க. வாத்தங்க, கொஸ்டின் சொல்லிட்டேன்றவங்க இங்கே வாங்க. வாங்க உட்காரியா, உட்கார் உட்காரு. தங்கம் ஸ்ரீநிதி எந்திரிமா. கொஞ்சம் ஒவ்வொரு டீம்லேயும் கொஸ்டின்ஸ் முடிச்சோளா எல்லாத்தையும் உட்கார வை பார்ப்போம். ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ் 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 சிட் டவுன், சிட் டவுன். குட்டி உட்காருங்க. பாயா ஃபர்ஹான், ஒவ்வொரு டீம்லையும் கொஸ்டின்ஸ் முடிச்சவங்களை கூப்பிட்டு உட்கார வை, யாரும் நிற்கக்கூடாது. கமான், 2 minutes முடிச்சிடலாம். ஓகே, குயிக் குயிக். டேய் தங்க, அங்கே போய் இதை ஒட்டிடுறா. ப்ளீஸ் சிட் டவுன். மா உட்கார்றா. பாப்பா உட்காருங்க. ஃபர்ஹான் உட்கார வை, உட்கார வை, உட்கார வை. குட்டீஸ் எல்லாம் உட்கார வை குறிப்பா. அண்ணே, அண்ணா 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 உட்காரணும். மனித குரங்கா?
சொல்கிறேன். நிறைய கேள்வி வருது அவங்களுக்குலாம். சூப்பராக கேள்வி கேட்குறீங்க. உட்காருங்க. உட்காரியா தாங்க, உட்காரியா. உங்கள் டீம் முடிச்சிட்டிங்களா துளசி? அதை இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறான். டிஸ்பிளே பண்ணிடுங்க. ஆமாம். ம். அது பரவாயில்லையே, கேள்வி நிறைய கேட்குறீங்களே. உட்காருங்க, சொல்கிறேன். குயிக் 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 உட்காருங்க. ஹாய் 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 ஹலோ ஹலோ. ஓகே, ரெடியா? ரெடியா? மிதுன் உட்காந்தாச்சா? எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக உட்காருங்க. ஏன் இல்லை கேப் விட்டு உட்காருறீங்க? க்ளோஸ் ஆகுது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, வாங்க எல்லாம் க்ளோஸாக உட்காருங்க. குட்டி குட்டி போதுண்டா, உட்காருங்க. நம்ம கொஸ்டின்ஸ் அங்கே தான் இது பண்ண போகிறோம். முடிச்சுட்டு கூட நம்ம அதில் எழுதிக்கலாம். முடிச்சுட்டு கூட எழுதலாம். ஓகே, உட்காருங்க. பா 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 முடிச்சுட்டு எழுதலாம். சரி, கவனிக்கலாமா? கவனிக்கலாமா? இல்லை 5 minutes செஷன் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஹாய் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ. லாஸ்ட் 5 minutes. சரியா? எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். கண்ணை மூடுங்க. இந்த 1.5 கண்ணெலாம் திறந்துட்டு இருக்கக்கூடாது. கண்ணை குத்தி விடுவேன். எல்லாம் கண்ணை மூடுங்க பாப்போம். நான் சொல்லும் போது தான் கண்ணை திறக்கணும். நம்ம ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் கண்ணை மூடினா தான் அந்த மேஜிக் ஒர்க் ஆகும். அண்ணே, கண்ணை மூடுனேன், வாயவும் மூடுனேன். க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் உங்களை கண்ணை தான் மூட சொன்னேன். போது 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 இங்கே பாருங்க. ஐயோ தங்கம், பா 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 போதும். சார்ட்டை வந்து டேய் நீ இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேங்க. வாடா, டிஸ்பிளே பண்ணிடுறேன். அங்கே 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 மேம் டப்பி கொடு. மேம் வாட்டர் கிடைக்குமா? இங்கே கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இந்த இதில் தண்ணி இந்த இதில் ஊற்றணுமா? போய்ட்டு வாங்க, சீக்கிரம் போய்ட்டு வாங்க. இந்த டேபிள் தூக்கிக்கலாமாடா? அவங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமேல இந்த டேபிள் தூக்கிக்கிறோம். சீக்கிரம் போய்ட்டு வாங்க, மேட்சிக் பண்ணணும். சரி, ஓகே. நான் உங்களை கண்ணை க்ளோஸ் பண்ண தானே சொன்னேன், ஐஸை க்ளோஸ் பண்ண தானே சொன்னேன். இந்த ஒரு அண்ணே மட்டும் தான் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஓகேவா? தங்கம் இங்கே வாடா. அங்கிட்ட இருக்கடா. தூக்குடா. இல்லை மேம், தூக்கிக்கலாம். கவனிக்கலாமா? எல்லாம் கண்ணை திறக்கலாம். பாதி பேர் கண்ணை கவனிக்கலாம். எல்லாம் என்ன பாருங்க, என் கண்ணை பாருங்க. உட்காருங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும். உட்காருங்க. ஸ்ரீநிதி இருக்கீங்களா? ஓடியாடா, இங்கே ஒரு நிமிஷம் வாடா. மிதுன் இருக்கீங்களா? மிதுன் சார். ஐயோ, நான் இத்தனை மிதுன் வந்துருக்கிறீங்க. அங்கே ஒரு உன் பேர் மிதுன் தானடா? அவன் பார்க்குறேன் யாருன்னு. வாங்க. இங்கிட்டிருந்து யாரை கூப்பிடலாம்? இல்லை, உட்காருங்க உட்காருங்க சார். சரி வா. இல்லை இல்லை, நான் யாருக்கும் சாக்லேட்லாம் தரல. உட்காருங்க. சரி, இப்போ எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உட்காரு. எல்லாரும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எதை அப்சர்வ் பண்ணுங்க. எல்லாத்துக்கண்ணும் இது மேலே இருக்கணும். இங்கே என்ன வச்சுருக்கேன்?
வாட்டர் எப்படி சும்மா அப்படி தூக்கி ஊற்றி விட்ருக்கண்ணா? எல்லா கவனி. மேஜிக்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடி என்ன தான் இருக்கு? வெரி குட். எல்லாத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? சயின்ஸ். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. இப்போ இந்த லைட் எரியுதுன்னா மேஜிக்கா? என்ன இருக்கு? சயின்ஸ். இப்போ நம்ம அப்படியே ஏசி ஹாலில் உட்காந்துருக்கோம், மேஜிக்கா? பின்னாடி இது டிஸ்பிளே ஆகிருக்கு, மேஜிக்கா? மண்டையில் குடுமி போட்டிருக்கீங்க, மேஜிக்கா? எல்லாமே என்னது? எதுவுமே மேஜிக். மேஜிக்கே உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தாலும் மேஜிக் பின்னாடி என்ன இருக்கு? சயின்ஸ். நம்மளுக்கு ரீசன் தெரியாததுனால எதில் சேர்த்துக்கிறோம்? மேஜிக்கில். சரி, இப்போ இங்கே தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா? ஓகே, நான் ஒன்றே ஒன்று பண்ண போகிறேன். ஸ்ரீநிதி, இது என்னது? பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, மிளகுத்தூள். எதில் போட்டு சாப்பிடுவீங்க? சிக்கன், கிரில் சிக்கன், பொட்டேட்டோ. ஓகேங்க, நான் ஹோட்டலில் ஆர்டர் எடுக்கல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஸ்ரீநிதி அக்கா கண்ணில் போட்டுக்காத. இந்த தண்ணிக்குள்ள என்ன பண்ண போகிறாங்க? கொஞ்சம் போட போகிறாங்க. போடுங்கக்கா, போடுக்கா. ஆம்லேட் அக்கா போடுக்கா, சாப்பிட்டுக்கலாம். இன்னும் போடுக்கா. இன்னும் 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 போதும். ஃபுல்லாக கொட்டிடுங்க. அப்புறம் நீ தான் எனக்கு காசு தரணும். நான் அப்புறம் எப்பறம் நான் ஆம்லேட் போடுவேன்? ஓகே, பெப்பர் கொட்டியாச்சா? பெப்பர் மூழ்கிடுச்சா? கரைஞ்சிருச்சா? என்ன பண்ணுது? இப்படியே பாருங்க, அப்படி தானே போயிட்டு இருக்க. சரி, இப்போ யாரை கூப்பிடலாம்? யாருமே வேண்டாம், ஸ்ரீநிதி அக்காவே செய்யட்டும். ஏன்னா அவங்க தான் பெரிய அக்கா. கொஞ்சம் வாடா, வா. நீங்கள் தான் அவங்க செய்கிறத பார்த்து சொல்ல போகிறீங்க. ஸ்ரீநிதி அக்கா, ஒரே ஒரு விரல் எடுத்துக்கோங்க. கையை உள்ளார விடுங்க. கையை உள்ளார விடுங்க. எடுத்து காட்டுங்க, விரல காட்டுங்க. என்ன இருக்கு விரல்ல? பெப்பர் ஒட்டி இருக்கா? பெப்பர் ஒட்டி இருக்கா? கண்ணில் வச்சிடாதரா. கொண்டா. இப்போ கை என்ன பண்ணிடலாம்? தொடச்சிடலாமா? ஓகே ஓகே. இது என்னது? பாத்திரம். இதான் அக்கா கையில் தடவிடுவோமா? இல்ல, நாங்க உட்காரலன்னா நாங்க கிளம்பிடுவோம். நம்ம போல ஸ்ரீநிதி, நம்ம போய் ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம். சரி, இப்ப அக்கா கையில என்ன பண்ண போறேன்? அக்கா கையில என்ன பண்ண போறேன்? பிரஸ் பண்ணி கை ஃபுல்லா ஒட்டிக்கோ. கை ஃபுல்லா இல்ல, அது மட்டும் விஷயம் இல்ல. நல்லா ஒட்டிட்டே. பின்னாடி பின்னாடி பின்னாடி. சரி, இப்போ அக்கா கையில ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கோம்? அக்கா பாத்திரம் விளக்க போறாங்களா? இல்ல இல்ல, அது முக்கியம் இல்ல. அந்த அக்கா பண்ணா கையில உள்ள வச்சு என்ன நடக்குதுன்னு பாரு. அது வந்து எல்லாமே பெப்பர்ல என்ன பண்ணிடுச்சு? அப்படியே உட்காருங்க. பெப்பர்ல என்ன பண்ணிடுச்சுப்பா? பிரிஞ்சிருச்சுல, ஓடியே போச்சு. அக்கா ஸ்ரீநிதி அக்காவுடைய விரல பாத்துறேன். உட்காருங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. பின்னாடி ஒரு நிமிஷம் பின்னாடி உட்காருங்க. ஹாய் 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 ஹலோ. ஸ்ரீநிதி அக்காவை பார்த்தனமே பெப்பர் பயந்து எல்லாம் விலகி ஓடிடுச்சு. பாரு, விலகி ஓடிடுச்சாடா? அக்கா கையில் இருக்கா? இது மேஜிக் கிடையாது. திருப்பி சொல்ல, மேஜிக் கிடையாது, சயின்ஸ். சரி, இதுக்கு முன்னாடி அக்கா வந்து சாதாரணமாக கை விட்டாங்க. பெப்பர் வந்து என்ன ஆயிடுச்சு? அக்கா கையில் ஓட்டிக்குச்சு. இப்போ என்ன பண்ணோம்? இந்த பாத்திரம் விளக்குற லிக்விடை அக்காவோட விரல்ல தடவிட்டு உள்ளார விட்டோணுமே அக்கா கையில் உழைச்சோணுமே என்னடாச்சு? எல்லாமே பிரிஞ்சிருச்சு. ஓடிடுச்சா? பிரிஞ்சிருச்சு ஃபுல்லாக. பெப்பர் ஃபுல்லாக பார்த்து என்ன பண்ணிடுச்சு? பெப்பர் ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சு. எல்லாம் பிரிஞ்சு ஓடிடுச்சு, பயந்துருச்சு. ஏன்? ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்லி முடிக்கல. கரெக்டான ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. கரெக்டான ஆன்சர் சொல்ல ஒரு ஆன்சர் தான் சொல்லலாம். இவ்வளோ ஆன்சர் சொல்லக்கூடாது, பசிக்குது. நோ கெமிக்கல் ரியாக்ஷனில்
சயின்ஸு கெமிக்கல் ரியாக்ஷன் இப்படிலாம் சொல்லி ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். நோ. பெப்பர்ஸ் தான் இப்போ டஸ்ட்டு. இப்போ அதில் நம்ம வந்து டஸ்ட்டுக்குள்ளே வரும்போது நம்ம கையோட இது பண்ணிச்சு. இப்போ நம்ம சோப் போடும்போது அதெல்லாம் டஸ்ட்டு நம்ம கிட்ட பரவ மாட்டேங்குது. இல்லை, பார்ப்போம். மேம் நம்ம பாடுற கழுவுறோம்ல, அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் விம் லிக்விட், இப்போ ஒரு அழுக்காக இருந்துச்சுன்னா விம் லிக்விட் போட்டு கழுவுனா அது போயிடுது இல்லை, அந்த மாதிரி தான் அந்த விம் லிக்விட் கையில் போட்டு அந்த பெப்பர் இருக்க தண்ணியில் வச்சா போயிடுது. ஏன் போகுது? அங்கே இருக்க வேண்டியதானே, யாரை கேட்டு போகுது? நம்ம கையில் எப்படி அழுக்கு இருக்கோ, நம்ம கையில் அழுக்கு இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணும் போது தான் இந்த மாதிரி நம்ம இப்படி கையை எப்பவுமே கழுவிட்டு தான் சாப்பிடணும். கையை கழுவாமல் சாப்பிடலாம்னா அந்த ஓகே. எஸ், கெமிக்கல் இருக்கிறதுனால அது ஓடி போயிடுச்சு. கெமிக்கல் இருக்கிறதுனால ஓடி போச்சு. இன்னும் 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 பர்டிகுலரா பெப்பருக்கு சண்டை, பெப்பருக்கும் ஸ்ரீநிதி அக்காவுக்கும் சண்டை. உங்க 2 பேருக்கு சண்டையாமா? இல்லையா? மசாலாவுக்கு ஒரு ரெப்பலண்ட்டாக அது வந்து யூஸ் ஆகுது. ரெப்பலண்ட். இன்னும் யோசிக்கணும். ஏன்னா அந்த பவுடர் அரேட்டட் ஆயிருக்கு. ஏன்னா தே போத் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். இது வந்து நேச்சுரல், இது வந்து மேன்மேடாக இருக்கிறதுனால. இன்னும் ஆயில் இல்லையா அக்கா கையில்? ஸ்ரீநிதி அக்கா கையில் இப்போ பயங்கர பவர் இருக்கு. ஸ்பைடர்மேன் மாதிரி இப்படி. விம் பவருக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாய் சரி, ஓகே. கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க, கொஞ்சம் இன்னும் க்ளோஸ்டா சொல்றா. பெப்பர் வந்து காரம், விம் லிக்விட் வந்து அமிலம், அதனால அது காரம், இது அமிலம். அமிலமா? இதில் என்ன போட்டிருக்கு? லெமன் போட்டிருக்குல்ல, லெமன் ஆசிட் தானே. எல்லாத்துக்கும் கெமிக்கல், ஓகே ஓகே. இப்போ யாருக்கு தெரியல? சரி கவனிங்க. அதுக்கு முன்னாடி எப்படிங்களா? ஒன்றும் இல்லைடா, இந்த கவனிங்க, இந்த லிக்விட் சோப் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் சொல்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் அதெல்லாம் தான் கெமிக்கல் தான். அது என்ன பண்ணுது? யூஸ்வலாகவே வந்து பெப்பர் வந்து என்ன ஆகுது? தண்ணியில் கரைஞ்சுதா? கரையில், அது வந்து டிசால்வ் ஆகலை, கரெக்டாக? அன்டிசால்வ்டு ஒன். இப்போ அதனால் அது என்ன பண்ணுச்சு? பெப்பரில் இருக்கவும் தண்ணியிலே மேலேயே என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? மேந்துட்டு இருந்துச்சு, ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சு. அக்கா என்ன பண்ணாங்க? சாதாரணமாக கை வைக்கும் போது இது ஆகலை, மூவ் ஆகலை, அக்கா கையில் எல்லாம் ஒட்டிக்குச்சு. ஆனால் இந்த விம் லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விடுன்னு இல்லை, எந்த லிக்விட் சோப்பாக இருந்தாலும் சரி, அக்கா கையில் டச் பண்ணிவிட்டு உள்ளார வச்சோன்னுமே எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? பயந்து ஓடிடுச்சு. ஏன்னா இந்த லிக்விடில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது? இந்த வாட்டர் மாலிகுல்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. தண்ணின்றது மூலக்கூறுகள் தான், சரி? அது நீங்கள் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் படிப்பீங்க, 6th 7th வந்ததுக்கப்புறம் மாலிகுல்ஸ்னால் என்னென்னு படிப்பீங்க. இந்த லிக்விட் என்ன பண்ணுது? வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது. 2 வேலை பண்ணோம் இந்த லிக்விட் சோப். ஒன்று தண்ணி என்ன பண்ணோம்? சேர்க்கும். சில இது என்ன பண்ணும்? தண்ணியை செப்பரேட் பண்ணும். இது வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? செப்பரேட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுது? வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் தெரிச்சு என்ன பண்ணுது? எல்லாம் நகருது. அப்போ அது கூட யார் இருக்கா? பெப்பர் இருக்கா? பெப்பர் என்ன பண்ணுது? உடனே தண்ணியோட என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அப்போ இதுக்கு ரீசன் என்ன? இந்த சோப்பு வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது, உடைக்குது. ஓகேவா? இது நம்ம ஆளுங்க நம்ம பண்ணிட்டோம்னுவாங்க. ஸ்ரீநிதி அக்கா கையில் பெரிய பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்பணுமா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஓகே, எல்லாத்தையும் இப்போ எப்படியா பார்க்கணும்? நம்ம சயின்ஸாக பார்க்கணும். மேஜிக் இருக்கா? இருக்கா? பெரியவங்க எது சொன்னாலும் அப்படியே நம்பணுமா? நம்பக்கூடாது. என்ன பண்ணோம்? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். வெரி குட், சயின்டிஸ்ட் உருவாயிட்டாங்கய்யா. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ப்ரூஃப் கேட்கணும், எவிடன்ஸ் இருக்கான்னு என்ன பண்ணணும்?
கேட்கணும். வெள்ளை காக்கா இருக்குன்னா ஆமா இருக்குன்னு நீங்கள் சொல்ல ஒத்துக்குவீங்களா? எங்கே இருக்குன்னு கேட்கணும். எவிடன்ஸில் இப்போ எல்லாம் கிராஃபிக்ஸில் பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஓகே சரி, ஓகே. நம்ம சயின்ஸ் மாதிரியே திங்க் பண்ணணும். சயின்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையுமே லைஃப்பை பார்க்கணும். ஓகே, பாட்டு பாடலாமா? எதனால ஞாபகம் இருக்கா? எதனால? ஓகே, எல்லாம் அப்படியே இருந்துறீங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். தேங்க்யூ. போயிட்டு வரலாம். அப்படியே பின்னாடி பேக் 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 அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. நின்ன இடத்துல ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாப் 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 ஸ்டாப்னாலே அண்ணன் ஓடிட்டு இருக்காரு. ஓகே, செஷன் புரிஞ்சுதா? பிடிச்சிருந்துச்சா? யாரை மறக்கக்கூடாது செஷன்ல? சார்லஸ் டார்வின் மறக்கக்கூடாது. மேலே லைப்ரரியில் போய் நம்ம எந்த கொஸ்டினை தேடணும்? நீங்கள் சார்லஸ் டார்வினா தேடணும். மனித குரங்குல இருந்து மனிதன் எப்படி இருந்தால் நிறைய பேர் கேட்டீங்கல்ல, அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் என்ன பண்ணணும், தேடணும். சாப்பிட போலாமா? பசிக்கலையா? ஓகே, பாய், தேங்க்யூ. இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்வுக்கு வந்திருந்த மேடத்திற்கு முத்துக்குமார் மேடத்துக்கு அவங்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேடமிட்டு கதை சொல்லுதல் என்ற நிகழ்வு நடக்கிறது. நாளைக்கு 11 o'clock வேடமிட்டு கதை சொல்லுதல் நிகழ்ச்சி இருக்குது, கலந்துக்குங்க.